வெல்கம் டு சூரியன் எஃப்எம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அத்தியாயம் 210 ஜாப் ஆஃபர். நீங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க தானே? என் கம்பெனில கூட வேகன்சி இருக்கு. நான் வேணும்னா உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்றேன். தன்னால் தான் அந்த பெண் இன்டர்வியூவிற்கு செல்ல முடியவில்லை எனும் சிறு வருத்தத்தில் ஒரு வாய்ப்பை அவளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க நினைத்தான். அவள் புரியாமல் அவனை பார்த்தாள். நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஜாப் ஆஃபர் பண்றீங்களா? உண்மையாதான் சொல்றீங்களா? பேரதிர்ச்சி கொண்டு விழிகள் அகல அவனிடம் கேட்டாள். கௌதமும் ஆமாம் என தலையசைத்தான். நான் உங்களுக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கேன்ல, அதுதான் என்னோட கம்பெனியோட அட்ரஸ். நாளைக்கு கூட நீங்க வந்து என்ன பாருங்க. இறுக்கமான குரலில் சொன்னவன் காரை ஸ்டார்ட் செய்து திரும்பினான். அப்போது மீண்டும் அவன் காரின் அருகில் வந்தவள் விண்டோவை நாக் செய்தாள். அவனும் கார் கண்ணாடியை இறக்கினான். உண்மையாவே நீங்க எனக்கு பெரிய ஹெல்ப் பண்றீங்க. ஆனா இப்படி ஜாப் ஆஃபர்லாம் எனக்கு வேண்டாம். இன்டர்வியூ வைங்க, அதுல பாஸ் ஆனேனா அதுக்கப்புறம் ஜாப் ஆஃபர் பண்ணுங்க. ஏதோ நெடுநாள் அவனிடம் பழகியவள் போல் இயல்பாக பேச ஆரம்பித்திருந்தாள். அவள் சொல்வதை சரி என ஒப்புக்கொண்டு அவளை நாளை கம்பெனிக்கு வர சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். ஒரு வாரம் கழித்து கௌதம் அவன் கேபினில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. கம் இன். இவன் அனுமதி வழங்கியதன் பின்னே ஒரு எம்ப்ளாய் உள்ளே வர கௌதம் என்னவென்று புருவம் உயர்த்தினான். சார், நீங்க சொன்னதா ஒரு பொண்ணு இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. அவன் இவ்வாறு சொல்லவும் கௌதமோ புருவம் நெளித்தான். நான் யார வர சொல்லியிருந்தேன்? நெற்றியை நீவியவன் தனக்குள்ளே கேள்வி எழுப்பினான். அதன் பின்னே அன்று நடந்த விஷயங்கள் அவன் நினைவை எட்டியது. ஆமா, நான் தான் சொல்லியிருந்தேன். இன்டர்வியூ எடுத்ததும் ரிசல்ட் கொண்டு வாங்க. கௌதம் அனுமதி வழங்குவதால் அவளுக்கு இன்டர்வியூ எடுக்கப்பட்டது. தன் அறிவு கூர்மையை பயன்படுத்தி கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்து நன்கு ஸ்கோர் செய்திருந்தாள். இன்டர்வியூவில் அவள் பாஸ் ஆகி இருக்க அவளுக்கு பினான்சியல் சம்பந்தமான துறையில் வேலை அளிக்கப்பட்டது. ஒரு முறை நான் இந்த ஆபீஸை சுத்தி பார்க்கலாமா? அவளுக்கு வேலை கற்றுக் கொடுக்க ஒருவன் இருக்க அவனிடம் இந்த கேள்வியை கேட்டாள். தாராளமா சுத்தி பார்க்கலாம் என்றதுடன் அவன் சென்றுவிட சாருவும் கௌதமின் கம்பெனியை சுற்றி பார்க்க ஆரம்பித்தாள். ஒவ்வொரு டிபார்ட்மெண்டாக அங்கு வேலை செய்யும் ஆட்களையும் அவர்கள் செய்யும் வேலைகளையும் பார்த்து அதன் பின்னரே அவளுக்கு என இருந்த டேபிளுக்கு வந்து அமர்ந்தாள். அவள் பார்வை எதிர்ச்சியாக திரும்ப கௌதம் அவன் கேபினில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருப்பது அவள் கண்ணில் பட்டது. என்னோட லைஃப் இப்படி ஒரே நாள்ல மாறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. 3 நாட்கள் கழிந்திருந்தது. இடைப்பட்ட நாட்களில் சாருவும் அவளுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நன்கு கற்று தேர்ச்சி பெற்று அவள் வேலைகளை திறம்பட பார்க்க ஆரம்பித்து இருந்தாள். இந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்க அதை முடித்ததும் கௌதமிடம் ஒப்படைப்பதற்காக அவன் கேபினுக்கு வந்தாள். மே ஐ கம் இன் சார்? கதவை நாக் செய்ய உள்ளே வருவதற்கு அனுமதி வழங்கினான். ப்ராஜெக்டை அவனிடம் ஒப்படைக்க அதை சரிபார்த்தான். குட் சாரு, சீக்கிரமா வேலைய நல்லா கத்துக்கிட்டீங்க. இயல்பாக அவளை பாராட்டியவன் அடுத்த வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தான். அவளிடம் வேறு ஒரு சில வேலைகளை பற்றி பேசினான். பினான்சியல் சம்பந்தமா உங்களோட மைண்ட் செட் ரொம்ப முன்னோக்கி இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க கோட் பண்ணிருக்கிற அமௌண்ட் ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அப்போது இன்னொருவர் உள்ளே வர கௌதம் என்னவென கேட்டான். சார், இதுல நிறைய எரர்ஸ் இருக்கு. இத சேஞ்ச் பண்ணியே ஆகணும். கௌதமும் அந்த ஃபைலை வாங்கி பார்த்தான். நிறைய விஷயங்கள் தவறாக பதியப்பட்டு இருந்தது. ஆல்ரெடி இது எனக்கு ஈவினிங் குள்ள முடிஞ்சிருக்கணும். இப்ப இதுல பிரச்சனைன்னு வந்து சொன்னா எப்படி? ஆத்திரத்தில் கத்த ஆரம்பித்தான். எதிரில் நின்றிருந்தவனோ தலையை சொரிந்தான். சார், இத கொடுங்க, ஈவினிங்குள்ள நான் இதை முடிச்சு கொடுத்துறேன். சாரு உறுதியாக சொன்னதால் அவள் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து அவளிடமே அந்த வேலையை ஒப்படைத்தான். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்க வேற ஏதாவது கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்களா? எடுத்த இடுப்பிலேயே இவ்வளவு திறமையா எனும் சந்தேகம் அவனுக்குள் இல்லாமல் இல்லை. அவன் கேட்டதற்கு புன்னகையையே வழங்கினாள். இல்ல, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க். இதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனில ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா யாரும் வேலை கொடுக்கல. அவள் இவ்வாறாக சொல்லும் நேரத்தில் கௌதமின் புருவம் கேள்வியில் சுருங்கியது. ஓகே, ஆனா காலேஜ் முடிச்ச இந்த 4 இயர்ஸும் வேலை இல்லாம சும்மா இருந்தீங்களா? இல்ல இந்த 4 இயர்ஸும் வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்களா? அவன் முதல் கேட்ட கேள்வியில் கேள்வி இருந்தது. இரண்டாவதாக கேட்டதில் நக்கல்தான் பிரதிபலித்தது. அது அப்படி இல்ல. என்னன்னா,
நிறைய கம்பெனில வேலை கிடைச்சது. ஆனா அங்க என் திறமைக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைக்கல. அதனாலதான் நான் இந்த 4 வருஷமும் நான் நிறைய வேலைகளை ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். இங்க என்னோட டேலண்ட்டுக்கு ஏத்த மாதிரி பினான்சியல் சம்பந்தமா ஒரு ஒர்க் கிடைச்சிருக்கு. அதான் இந்த வேலையை அக்செப்ட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கேன். அவள் சொன்ன பதில் வேலிடாக இருந்ததால் அதற்கு மேல் கேள்விகள் கேட்கவில்லை. என்ன இன்டர்வியூ எடுக்கும்போது கூட இவ்ளோ கேள்விகள் கேட்ட மாதிரி தோணல. ஆனா நீங்க கொஞ்சம் அதிகமா கேள்வி கேட்கிற மாதிரி தெரியுது. சிரிப்பிற்கு இடையே தோழமை எனும் உறவுடன் அவனிடம் இயல்பாக சொன்னாள். ஜஸ்ட் ஒரு கியூரியஸ், அவ்வளவுதான். ஓகே, நீங்க போங்க. ஈவினிங்குள்ள மறக்காம சப்மிட் பண்ணிடுங்க. சரி என ஒப்புதல் வழங்கியவள் ஃபைலை எடுத்துக்கொண்டு கௌதமின் கேபினை விட்டு வெளியில் செல்லும் நேரத்தில் கௌதம் ஒருவருக்கு அழைப்பு விடுத்தான். நான் சொன்ன டீடைல்ஸ் கிடைச்சதா? இப்ப வர எந்த டீடைல்ஸும் கிடைக்கல. முடிஞ்ச அளவு சீக்கிரமா டீடைல்ஸை கலெக்ட் பண்ண பாருங்க. ரொம்ப டிலே பண்ணிடாதீங்க. அழைப்பை துண்டித்து மொபைலை டேபிளில் வைக்க போகும் நேரத்தில் திரும்பவும் அவனுக்கு வேறொரு அழைப்பு வந்தது. யார் என எடுத்து பார்க்க அன்னோன் நம்பராக இருந்தது. ஹலோ ஹலோ கௌதம். எதிர்முனையில் கேட்ட குரலை வைத்தே அவன் யார் என கண்டு கொண்டான். எதுக்கு கால் பண்ணிருக்க? அத்தியாயம் 211. நீ எதுக்கு வந்த? நீ எதையோ விசாரிக்கிறேன்னு நான் கேள்விப்பட்டேன். எதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி தகவல் கண்டுபிடிக்கணும்? அதுக்கு பதிலா நானே உனக்கு சொல்றேன். ஆக்சுவலா நீ எந்த கான்ட்ராக்டுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தியோ அந்த கான்ட்ராக்ட் இப்ப கிட்டத்தட்ட என்னோட கையில இருக்கு. நீ என்ன முயற்சி பண்ணாலும் அது உனக்கு கிடைக்காது. எதிர்முனையில் சத்யாவால் சொல்லப்பட்டதும் அதை கேட்டதுமே ஏற்கனவே இருந்த கடுப்பு இப்போது டபுள் மடங்காகியது. அடுத்தவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நோட்டமிடுறதா உன்னோட வேலையா? ஹலோ ஹலோ, நான் ஒன்னும் நோட்டம் இடல. நீ விசாரிக்கிறேங்கிற தகவல் எனக்கு தெரிய வந்தது. அதான் நானே உனக்கு உதவி பண்ண நினைச்சேன். இதனால உனக்கு ஒரு வேலை மிச்சம் தானே, அதான். கேலியாக சொன்னவன் பலமாக சிரித்து வைத்தான். எனக்கு அடுப்பு ஏத்துறதுக்காக கால் பண்ணிருக்க, கரெக்ட்? கண்டிப்பா இல்ல. உனக்கு உதவி பண்ணலாம்னு ஒரு நல்ல எண்ணத்துல போன் பண்ண. நான் உன்கிட்ட உதவி கேட்கலையே. நான் எதை பத்தி விசாரிச்சா உனக்கு என்ன? கௌதம், நீ எதை பத்தி வேணும்னாலும் விசாரிக்கலாம். ஆனா வேலை சம்பந்தமா விசாரிக்கிற. அப்படி இருக்கிறப்போ அந்த கான்ட்ராக்ட் எனக்கு தான் கிடைச்சிருக்குங்கிற விஷயம் உனக்கு தெரிய வேணாமா? தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. உள்ளுக்குள் கோபம் அனலாக கொதித்தாலும் அதை எதிர்முனையில் இருப்பவனிடம் கொட்டுவதற்கு விரும்பவில்லை. கௌதம், நான் என்னோட வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட டைம் உனக்காக வேஸ்ட் பண்ண முடியாது. சோ வார்த்தைகளால் புரிய வைப்பது போல அவன் வார்த்தைகள் இழுத்தான். அதுக்குள்ள என்ன அவசரம்? காத்திரு, நான் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். ராகமாக சொன்னவன் வார்த்தையை நிப்பாட்டினான். வேறு என்ன சொல்லப் போகிறான் என்பதை கேட்பதற்கு தயாராகவே இருந்தான் கௌதம். அந்த கான்ட்ராக்ட எப்படி திரும்ப வாங்கலாம்னு தேவையில்லாம எந்த முயற்சியும் பண்ணாத. இனி நீ எந்த கம்பெனில எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் அதை டீல் பண்ண போறது நான் தான். நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது எதுவும் உன் கைக்கு வந்து சேராது. கூடிய சீக்கிரத்துல உன்னோட கம்பெனி லாஸ் ஆக போகுது. இறுதியில் சொல்லியதுமே இங்கு கௌதம் வெகு கோபம் கொண்டு டேபிளில் ஓங்கி குத்தினான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். என்னோட கம்பெனி லாஸ் ஆகுதோ இல்லையோ அது என்னோட விஷயம். நீ தலையிட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. இறுதியில் எதிர்முனையில் எதிர்பார்த்தது போலவே கோபத்தை வார்த்தைகளால் காட்டிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டான். அடுத்த நொடியே தன் கம்பெனியில் இருக்கும் ஒருவரை இன்டர்காம் மூலம் அழைத்தான். அவரும் அடுத்த 3வது நிமிடத்தில் அவன் முன்பு நின்றான். சீக்கிரமா ஒரு மீட்டிங்க்கு ரெடி பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்ட்ல அசைன் ஆகியிருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸும் அதுல இருக்கணும். கட்டளையாக சொல்லவும் அதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. சரியாக 15 நிமிடத்தில் மீட்டிங் ரூமில் ஸ்டாஃப்ஸ் இருக்க சாருவும் அதில் இடம் பெற்றிருந்தாள். அத்துடன் போர்ட் மெம்பர்ஸில் ஒரு சிலரும் இருக்க கௌதம் கம்பீரமாக கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். இட்ஸ் வெரி அர்ஜென்ட் மீட்டிங். சொல்லிக்கொண்டே அவனிடத்தில் வந்து தோரணையாக சேரில் கால் மீது கால் போட்டபடி அமர்ந்தான்.
எதற்காக இந்த மீட்டிங் என்னும் கேள்வி அங்கிருந்த ஒவ்வொருவருக்கும் ஓடியது. அதுவும் அவசர அவசரமாக இந்த மீட்டிங்கை ஏற்பாடு செய்து இருந்ததால் நிச்சயம் பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கக்கூடும் என வந்திருந்தவர்கள் எண்ணினர். கிட்டத்தட்ட போன ஒரு மாசமா நம்ம எல்லாரும் ஒரு பெரிய கான்ட்ராக்டுக்காக உழைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அது நம்ம கைக்கு வந்து சேர வேண்டிய நேரத்துல கை மாறி போயிடுச்சு. டேபிளில் தட்டி விஷயம் இன்னதுதான் என்பதை உரைத்தான். இந்த விஷயத்தை கேட்டவர்களுக்கு அதிர்ச்சிதான் மேலோங்கியது. இப்படி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. கடைசி நேரத்தில் யார் இடையில் புகுந்து இப்படி ஒரு வேலையை செய்திருப்பார் எனும் கேள்வி அங்கு பலருக்கும் எழுந்தது. ஆனா சார், இதுக்கு வாய்ப்பே இல்லையே. பிசினஸ்ல லாஸ்ட் மினிட்ல எல்லாமே சேஞ்ச் ஆகும். அத நம்மளால காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே முடியாது. இப்போதைக்கு நம்மளோட பிளான் வேற. இவ்வாறாக கௌதம் சொல்லும்போதே அங்கு சிறிய சலசலப்பு ஏற்பட்டது. அதனுடன் ஒரு சில பிசினஸ் சம்பந்தமான முடிவுகளும் எடுக்கப்பட்டது. ஆனாலும் இதற்கு பின் யார் இருக்கிறார் எனும் விஷயத்தை கௌதம் அவர்களின் முன்னிலையில் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அவனின் முழு கவனமும் இந்த ப்ராஜெக்டில் ஒவ்வொருவரும் சரியாக ஈடுபட வேண்டும். சார், இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இவங்களையும் சேர்க்க போறீங்களா? வந்திருந்த போர்ட் மெம்பர்ஸில் ஒருவர் சற்று தூரத்தில் நின்றிருந்த சாருவை கை காட்டி சொன்னதன் பின்னே கௌதம் அவள் புறமாக திரும்பினான். சாரு மீட்டிங் ஹாலில் இருப்பதை அவன் கவனித்து இருக்கவில்லை. அவள் இங்கு வந்த சில நாட்களில் அவளுடைய வேலை பெர்ஃபார்மன்ஸை இவன் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான். ஆமா, ஆக்சுவலா அவங்க ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான ப்ராஜெக்ட்ல சேர்றாங்க. சாருவை குறிப்பிட்டு சொன்னதுதான் தாமதம். ஒரு சிலர் இளக்காரமாக சிரித்து வைத்தனர். சார், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இது இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி இருந்தும் நீங்க புதுசா ஜாயின் பண்ண பொண்ணு இந்த ப்ராஜெக்ட்ல இன்க்ளூட் பண்றதுல எங்களுக்கு விருப்பமே இல்ல. அதுவும் இல்லாம இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன எம்ப்ளாயிஸ்க்கு நடுவுல இவங்க எப்படி? அவர்கள் கேலியாக கேட்பது போல் சொன்னார்கள். அதில் சாருவின் முகம் லேசாக வாடியது. ஆனால் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. ஒன் திங், எனக்கு டேலண்டான எம்ப்ளாயிஸ் தான் இந்த ப்ராஜெக்ட்ல தேவை. சீனியர் ஜூனியர்னு நான் யாரையும் பார்க்கல. டேபிளில் அவன் விரல்கள் தாளமிட வார்த்தைகளை நாசுக்காக கையாண்டு சொல்லிவிட்டான். கௌதம் இப்படி சொன்னதும் அங்கு அமைதி நிலவியது. அதுவும் மீட்டிங்குக்கு வந்திருந்த ஒரு சிலர் தங்களுக்குள்ளாகவே ஒரு சில விஷயங்களை பேசிக் கொண்டனர். சார், நீங்க சொல்றது சரிதான் சார். ஆனா இருந்தாலும் இங்க இருக்க சீனியர்ஸுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. வந்து ஒரு மாசம் கூட ஆகாத ஒரு பொண்ணு கிட்ட இவ்ளோ பெரிய விஷயத்தை நீங்க ஒப்படைக்கிறது எங்களுக்கு சரியா படல. கௌதம் எதுவும் சொல்லாமல் அனைவரையும் ஒரு கணம் அழுத்தமாக பார்த்தான். அனைவரும் அவரின் முடிவை ஏற்றுக்கொள்வது போல் அமைதியாக நின்றனர். ஓகே, ஃபைன், எனக்கு புரியுது. இங்க இருக்கிற யாருக்குமே இதுல விருப்பம் இல்லைன்னு. கரெக்டா? இல்ல யாராவது நான் சொல்ற விஷயத்தையும் ஏத்துக்கிறீங்களா? அதற்கும் அனைவரிடமிருந்தும் மௌனமே வெளிவந்தது. அப்பொழுது அங்கிருந்த மற்றொருவர், என்னதான் இருந்தாலும் உங்களோட முடிவு தான் இறுதி முடிவுன்னு எங்களுக்கு தெரியும் சார். அதனால நீங்க என்ன சொன்னாலும் அதை நாங்க ஏத்துக்க தயாரா தான் இருக்கோம். மீட்டிங் முடிந்து அவர்கள் கிளம்பியதன் பின் கௌதம் நேராக சாருவின் அருகே வந்தான். இந்த மீட்டிங்க்கு நீங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே. சந்தேகத்தில் கேட்டான். எல்லாரும் பரபரப்பா அந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அதுல நானும் இன்க்ளூடா இருந்தா என்னால அந்த ப்ராஜெக்ட்ல உங்க கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணுச்சு. அதான் வந்தேன். முகத்தில் வருத்தம் தெரிய அவள் விரல்கள் சுடக்கிட்டது. அதை தெளிவாகவே கவனித்தான். அத்தியாயம் 212. த பிளான். எல்லாரும் பரபரப்பா அந்த ப்ராஜெக்ட பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அதுல நானும் இன்க்ளூடா இருந்தா என்னால அந்த ப்ராஜெக்ட்ல உங்க கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணுச்சு. அதான் வந்தேன். முகத்தில் வருத்தம் தெரிந்தது. அதை தெளிவாகவே கவனித்தான். என்னோட எம்ப்ளாயிஸுக்கு முதல் முறையா என்னோட எண்ணத்துல இருந்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. ஆனா அதையும் மீறி நான் உங்களுக்கு இந்த சான்ஸை கொடுத்துருக்கேன். நீங்க இதை நல்லபடியா பண்ணி முடிப்பீங்கன்னு நான் நம்புறேன். தயக்கமின்றி அவன் சொல்லி முடிக்கவும் சரியாக அந்நேரம் அவன் மொபைல் அடித்தது. இல்ல, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. சாரு சொல்வதை கூட கேட்காமல் அழைப்பை அட்டென்ட் செய்து மீட்டிங் ஹாலை விட்டு சென்று விட்டான் கௌதம். ஏதோ சிந்தனை செய்தவனாக மீண்டும் அவள் முன்னே வந்தான். ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் தானே? ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல ஏதாவது தேவைப்பட்டா நானே கூப்பிடுறேன். யா, ஓகே. நீங்க எப்போ கூப்பிட்டாலும் ஃபினான்ஷியல் சம்பந்தமா வேலை செய்ய நான் தயாரா இருக்கேன். மீண்டும் சாரு சொல்லி முடிக்கையில் கௌதம் மீட்டிங் ஹாலை விட்டு சென்று விட்டான். அன்று மாலை கௌதமின் கம்பெனியிலிருந்து கிளம்பிய சாரு
நேராக ஒரு பார் ஒன்றின் முன்பு வந்து நின்றாள். கையில் மொபைல் இருக்க அதில் லொகேஷன் சரிதானா என சரிபார்த்தாள். அந்த பாருக்குள் காலடி எடுத்து வைத்தாள். பாட்டு சத்தமும் கேளிக்கைகளும் அங்கு அதிகமாக இருந்தது. இந்த இடத்துல அவர் இருக்கிற மாதிரி தெரியலையே. தனக்குத்தானே பேசியவள் அந்த இடத்தை கண்களால் அளந்தாள். தூரத்தில் அவள் கண்ணில் ஒரு நடுத்தர வயது மனிதர் தெரிய அடுத்த நொடியே அவரை ஃபாலோ செய்தாள். கம்பெனியிலிருந்து கௌதம் தான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வந்திருக்க கம்பெனியில் நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவனை எரிச்சல் அடைய செய்தது. பல மாசம் நான் கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்ப நீ வீணாக்க பாக்குற. எந்த சிச்சுவேஷன்லயும் நான் அப்படி நடக்க விட மாட்டேன். தனக்குத்தானே கோபத்தில் உரைத்தவன் ப்ராஜெக்ட் சைன் ஆக வேண்டிய கம்பெனியின் விஷயங்களை தேட ஆரம்பித்தான். அப்போது மீண்டும் அதே அன்னோன் நம்பரிலிருந்து அழைப்பு வந்தது. இந்த முறை எரிச்சலோடு எடுத்தான். என்ன கௌதம், இந்த நேரத்துக்கு நீ அப்படியே ரொம்ப சூடாகிருப்பியே. எதிர்முனையில் கேலியாக குரல் கேட்க உச்சக்கட்ட எரிச்சலில் இருந்தவன் எதுவும் பேசாமல் அமைதி காத்தான். ஏன் இந்த அமைதி? உன்னோட பிளான் என்ன? அதை எப்படி சொல்ல முடியும்? பிசினஸ் சம்பந்தமா கேட்கல, என்ன வெறுப்பேத்துறதுக்கு இப்ப என்ன கண்டென்ட் கொண்டு வந்திருக்க? வார்த்தைகள் முழுக்க நக்கல் துணிதான் பிரதிபலித்தது. கௌதம் அப்படி சொல்லவும் எதிர்முனையில் இருந்தவனுக்கு ஆத்திரம்தான் ஏற்பட்டு திடீரென அமைதி நிலவியது. ஏன் இந்த அமைதி? அவனைப் போலவே இவன் கேட்டான். என் மேல இப்போ உனக்கு கோலா வெறி இருக்கணுமே. ரொம்ப நாளா இந்த ப்ராஜெக்டுக்காக நீ உன்னோட கம்பெனி சேர்ந்தவங்களும் அதிகமா உழைப்ப போட்டிருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப அது என் கைக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு. அதாவது பழம் நழுவி பால்ல விழுந்துடுச்சு. கேலியாக உரைத்தவன் கௌதமை எப்படி வெறுப்பேற்றலாம் என்று திட்டம் தீட்ட ஆரம்பித்தான். நீ வெறுப்பேத்தி தான் நான் வெறுப்பாகணும்னு எந்த அவசியமும் இல்ல. தேவையில்லாத திட்டம் வேண்டாம் தம்பி. என் வழியில குறுக்க நிக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. இறுதியாக சொல்லும் போதே அத்தனை அழுத்தமாக வார்த்தைகள் வெளிவந்தது. அதற்கு மேல் எதிர்முனையில் இருந்தவனால் பேச முடியவில்லை. சட்டென அழைப்பை துண்டித்து விட்டான். ஒரு முறை இந்த ப்ராஜெக்ட் என் கைக்கு வரட்டும், அப்புறம் இருக்கடா உனக்கு. ஜெயிக்காம ஆடக்கூடாது. மிரர் இருந்த டேபிளுக்கு முன்பாக நின்றிருந்தவன் தன் பிம்பத்தை பார்த்து சூளுரைத்தான். அவன் விழிகளில் கோபமும் ஆத்திரமும் அனலாக உருவாகிக் கொண்டிருந்தது. இங்கு சாரு யாரையோ பார்க்க வந்திருந்தாள். என்ன பார்க்க வரமாட்டேன்னு நினைச்சேன், ஆனா பரவாயில்ல, வந்துட்டியே. நான் தான் உனக்கு நன்றி சொல்லியிருக்கணும். உன்னாலதான் என்னால இப்போ கௌதமோட வாழ்க்கைக்குள்ள போக முடிஞ்சது. நான் தான் சொன்னேன்ல, கௌதம் இப்ப இருக்க மனநிலையில அவனை நம்ம எப்படி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கு சாருவும் எதுவும் சொல்லாமல் ஆம் என்பது போல் தலையசைத்தாள். சரி, நான் உன்னை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன். இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன். ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. கௌதமுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் போட்ட திட்டம் எல்லாமே வீணா போயிடும். அப்புறம் என்னாலையும் உனக்கு உதவி பண்ண முடியாது. கண்டிப்பா நான் இந்த தடவை எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை எதுக்காகவும் யாருக்காகவும் நழுவ விடமாட்டேன். அழுத்தமாக சொன்னவளின் கண்களில் ஏதோ ஒரு குரோத உணர்வு இருந்தது. சரி, நான் கிளம்புறேன், நீயும் கிளம்பு. அடுத்து என்ன பண்ணணும்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா எனக்கு தெரியும். இதுக்காக தானே நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன் சொன்னவள் அதன் பிறகு அங்கிருந்து ஒரு கேப் புக் செய்து விட்டு கிளம்பி விட்டாள். யார் இந்த சாரு? என்ன நோக்கத்திற்காக கௌதமிடம் வந்திருக்கிறாள்? இதற்கு அந்த காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அதே நேரம் இங்கு விஜயின் வீட்டில் கல்லூரிக்கு சென்றிருந்த மீரா சற்று புன்னகை முகத்துடன் வீட்டிற்கு வந்திருந்தாள். இதை ஹாலில் அமர்ந்தபடி விஜயும் கவனித்தான். கடந்த சில நாட்களாக மீரா சற்று இயல்பாக நடந்து கொள்வதை அவன் கவனித்தான். அப்போதுதான் இன்று காலை அவன் அம்மா அழைத்திருந்தது அவனுக்கு நினைவில் வந்தது. எப்படி இருக்க விஜய்? எல்லாரும் நல்லா இருக்கோமா? மீரா? பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் நார்மலா இருக்கா. விஜய், உனக்கு தெரியாதது எதுவுமே இல்ல. கௌதமோட பிசினஸ்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால பாதிக்கப்பட்டது கௌதம் மட்டும் இல்ல, உன்னோட அப்பாவும் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு. எல்லாத்தையும் சரி பண்ண மீராவோட கல்யாணம் எவ்வளவு முக்கியமானதுன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்ல. அந்த பையனை பத்தி நானும் விசாரிச்சேன். கண்ணை மூடிட்டு மீராவை அந்த பையனுக்கு நான் விட்டு கொடுத்துற மாட்டேன். உண்மையிலேயே அது ஒரு நல்ல குடும்பம். அவ நாங்க பேசினா அதை கேட்க மாட்டேங்கிறா. அதனாலதான் கொஞ்ச நாள் படிக்கட்டும்னு அங்க அனுப்பி வச்சேன். இப்போ உன்னால முடிஞ்சா அவகிட்ட பேசி பாருப்பா.
அம்மா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே. ஆனா அவளோட முடிவுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அவ சரின்னு சொன்னா இங்க எல்லா வேலையும் நடக்க ஆரம்பிச்சிரும். சரிம்மா, நான் பாக்குறேன். ஆனா அவ இப்ப ஒத்துக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா நான் இப்ப பேசினா மறுபடியும் அவளுக்கு நம்ம மேல கோவம் தான் வரும். நீ வேணும்னா அவள ஒரு 2 நாள் இங்க சென்னை அனுப்பி வையே. சரிம்மா, நான் பாக்குறேன். அவளுக்கு எப்ப காலேஜ் லீவ் வருதுன்னு நான் கேட்டுட்டு அவளுக்கு வர விருப்பம் இருந்தா அனுப்பி விடுறேன். ஆனா இப்பவே சொல்லிடுறேன், அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா என்ன கேட்காதீங்க. சரிப்பா சொல்லிவிட்டு காலை துண்டித்து விட்டாள். மீராவிடம் இதை பற்றி எப்படி பேசுவது என்று ஒரு பக்கம் தயக்கமாக இருந்தது. அத்தியாயம் 213. Who will win? அன்று காலை காலேஜுக்கு அவசரமாக கிளம்பிக் கொண்டிருந்தாள் மீரா. கண்ணாடி முன் நின்று தலையை வாரியபடியே ஏதோ பாடலை முணுமுணுத்துக் கொண்டிருக்க, அப்பொழுது அவள் அறைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தான் விஜய். காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு போல மீரா. ஆமாண்ணா, என்ன விஷயம்? காலையிலே என்ன பார்க்க வந்திருக்க? அது அம்மா கால் பண்ணிருந்தாங்க. அவன் சொன்னதை கேட்டு தலையை வாரிக்கொண்டிருந்தவள் திரும்பி அவனை கேள்வியாக பார்த்தாள். இந்த வீக்ல 4 days கண்டினியூஸா லீவ் வருதுல, உன்னைய சென்னைக்கு வந்து இருந்துட்டு போக சொல்றாங்க. இல்லனா, எனக்கு கொஞ்சம் இங்க வேலை இருக்கு. மீரா, இந்த வீக் 3 days நானும் மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல்ல அரேஞ்ச் பண்ணிருக்கேன். என்னால வீட்ல அதிக நேரம் இருக்க முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கோடா. நீங்க தனியா இருக்க வேண்டாம், சென்னை போறதுதான் உனக்கு பெஸ்ட். நான் என்ன சின்ன குழந்தையா? அதெல்லாம் நான் பாத்துப்பேன். ப்ளீஸ்ண்ணா, அங்க போன திரும்பியும் கல்யாணம் அது இதுன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. மீரா தன் காரணங்களை அடுக்கிக் கொண்டே இருக்கவும் அவள் செல்போன் சிணுங்கியது. எடுத்து பார்த்தாள். அவள் அம்மாதான் அழைத்திருந்தார். கடவுளே, இவங்க எதுக்கு இப்போ என்ன கூப்பிடுறாங்க? அண்ணா ப்ளீஸ், நீங்களே ஏதாவது காரணம் சொல்லி சமாளிக்க முடியாதா? சாரி மீரா, என்னால இந்த தடவை எதுவும் பண்ண முடியாது. நீ முதல்ல கால் அட்டென்ட் பண்ணி பேசு. விஜய் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட புலம்பியபடியே போனை அட்டென்ட் செய்து காதில் வைத்தாள். மீரா, இந்த வீக் 4 நாள் கண்டினியூஸா லீவ் வருதாமே. வா, சென்னையில வந்து ஒரு 4 நாள் இருந்துட்டு போகலாம். அம்மா ப்ளீஸ், எனக்கு இங்க அசைன்மெண்ட் ஒர்க் இருக்கு. நான் வேணா நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா வரேன். இங்க பாரு மீரா, நீ ரொம்ப கெஞ்சி கேட்டதுனாலதான் சரின்னு நாங்க உன்ன படிக்கிறதுக்கு அனுப்பணும். ஆனா இப்படி லீவ் நாள்ல கூட வரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்க அண்ணன் வேற 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல வேலை நிறைய இருக்குன்னு சொல்றான். உன் கூடவே இருக்க முடியுமா? நீ என்னடானா இங்க வரவே மாட்டேன்னு சொல்ற? உன்னோட நடவடிக்கையே சரியில்லை சொல்லிட்டேன். அவர் பொரிய ஆரம்பித்ததும் செல்போனை தன் காதுகளிலிருந்து தூரமாக வைத்தவள் அவள் பாட்டிற்கு காலேஜிற்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள். சில நிமிடம் கழித்து போனை மீண்டும் அவள் காதில் வைக்க அவர் இன்னும் அதே பல்லவியை தான் பாடிக்கொண்டிருந்தார். இவங்க இன்னும் முடிக்கலையா என்று மனத்திற்குள் நொந்து கொண்டவள் அவரிடம், அம்மா ப்ளீஸ், எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வந்து பேசுறேன், பாய். ஏய் ஏய் இருடி, வச்சிராத அடியே. லக்ஷ்மி கத்திக்கொண்டு இருக்கும் போதே போன் கட்டாகி விட்டது. காலையிலேயே போன் பண்ணி என்ன டென்ஷன் ஏத்துறாங்க. சா. வாய்க்குள் முணுமுணுத்தபடியே கீழே இறங்கி வர விஜய் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் அவளுக்கு கோபம் துளிர்விட்டது. என்னன்னா, காலையிலேயே நாரதர் வேலையை பார்த்துட்ட போல. நீ தானே அம்மாவுக்கு போன் பண்ணி எனக்கு லீவுன்னு போட்டு கொடுத்த. மீரா கேட்கவும் அவளை பார்த்து முறைத்தான். ஹலோ, கேட்டுட்டு இருக்கேல, என்ன லுக்கு? ஆமா, நான் தான் அம்மா கிட்ட சொன்னேன். நான் இங்க இல்லாதப்போ நீங்க வீட்ல தனியா இருக்க வேண்டாம்னு நினைச்சுதான் அப்படி சொன்னேன். அண்ணா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எனக்கு காலேஜ்ல ஒர்க் நிறைய இருக்கு. அதுவும் நான் நல்லா படிக்கிற பொண்ணு. சும்மா என்ன இங்க வா அங்க வான்னு சொல்லி என் படிப்பை ஸ்பாயில் பண்ணாதீங்க. அப்புறம் என்னால ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. மீரா அப்படி சொன்னதும் விஜய் அவளை நக்கலாக பார்த்தான். எப்படி நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா? கல்யாணத்தை தள்ளி போறதுக்கு தான் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ ப்ளீஸ் எங்க காதுல அந்த பூவை சுத்தாத. இங்க பாரு, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நான் சென்னை இந்த வீக் போகல. போன் பண்ணி அம்மா கிட்ட எப்படியாவது சொல்லி சமாளிச்சிரு. இல்ல ஆதிரா அன்னைக்கு போன் பண்ணி நீ ரொம்ப நேரமா யாரோ ஒரு பொண்ணு கூட போன்ல கடலை போட்டுட்டு இருக்கேன்னு போட்டு கொடுத்துருவேன். அவள் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியானவன் அவளிடம், அடிப்பாவி, நான் பேசுனத நீ எப்ப பார்த்த? அதெல்லாம் எனக்கு தெரியும், என்கிட்ட ஆதாரம் கூட இருக்கு. என்னது ஆதாரமா?
அவன் அதிர்ச்சியாக கேட்கும் பொழுதே அங்கிருந்து எஸ் ஆகிவிட்டாள். குட்டி பிசாசு. தனக்குள்ளே முணுமுணுத்துக் கொண்டான் விஜய். தன் மெர்சிடஸை எடுத்துக்கொண்டு அவள் காலேஜுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது சிக்னலில் கார் நின்றது. கிரீன் சிக்னலுக்காக அவள் காத்து கொண்டிருக்க எதிர்ச்சியாக அப்பொழுது அவளது பார்வை அங்கே இருந்த காஃபி ஷாப்பில் நிலைத்து நின்றது. காஃபி ஷாப்பின் வெளியே போடப்பட்டிருந்த சேர் ஒன்றில் அவளது காலேஜ் ஃப்ரெண்ட் பூஜா அமர்ந்திருக்க, அவளுக்கு எதிரே இருந்த சேரில் ஒருவன் அமர்ந்து அவளுடன் பேசிக் கொண்டிருந்தான். என்ன இவ காலேஜ் டைம்ல இங்க உக்காந்துகிட்டு இருக்கா? ஆல்ரெடி கிளாஸுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. இறங்கி போய் பேசலாமா? தனக்குள்ளே கேட்டுக்கொண்டே அவள் காரில் அமர்ந்திருக்க, பூஜா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்திருப்பதும் அவன் ஏதோ கோபமாக பேசுவது போலவும் அவளுக்கு தோன்றியது. அதற்குள் கிரீன் சிக்னல் விழுந்துவிட, சரி காலேஜில் பேசிக் கொள்ளலாம் என்று சென்று விட்டாள். காலேஜுக்கு வந்தடைந்தவள் ஏற்கனவே லேட் ஆகிவிட்டதால் அவசரமாக தன் காரை நிறுத்திவிட்டு கிளாஸுக்கு விரைந்தாள் மீரா. போச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்நேரம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப என்ன எக்ஸ்கியூஸ் சொல்றது? அவள் மனதிற்குள் யோசித்தபடியே அவசரமாக நடந்து கொண்டிருக்க, திடீரென்று தன்னுடன் யாரோ நடப்பது போல் இருக்கவும் திரும்பி பார்த்தாள். அவளை பார்த்து புன்னகைத்தபடியே ரிஷி அவளுடன் சேர்ந்து நடந்து கொண்டிருந்தான். என்ன மேடம், ஏதாவது ரேஸுக்கு போக போறீங்களா? இங்க பாரு, இப்ப உன் கூட பேச எனக்கு டைம் இல்ல. ஆல்ரெடி கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. வேக வேகமாக நடந்தபடியே பேசுவதால் அவளுக்கு மூச்சிரைத்தது. அதுக்கு எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? என்ன பண்றது, உன்ன மாதிரி என்னால வாயிலேயே வடை சுட்டி எஸ்கேப் ஆக முடியாது. அதான். அதெல்லாம் ஒரு தனி திறமை. அதெல்லாம் உனக்கு வரலன்னு ரொம்ப பொறாமப்படாத. இதெல்லாம் ஒரு திறமை, இதுக்கு நாங்க பொறாம வேற படுறோம். ஹலோ ஹலோ, இது திறமை தான் மேடம். வேணும்னா 2 பேத்துக்கு நடுவுல பெட்டு வேணா வச்சுக்கலாமா? யாரு ப்ரொஃபசர் கிட்ட திட்டு வாங்காம கிளாஸுக்குள்ள போறாங்கன்னு பாக்கலாமா? நான் எந்த பெட்டுக்கும் வரல. கொஞ்ச நேரம் பேசாம வா, எனக்கு ஆல்ரெடி மூச்சு வாங்குது. இப்பதான் பொறாம படலன்னு சொன்ன, அப்புறம் ஏன் பெட்டுக்கு வர தயங்குற? என்ன பயமா இருக்கா? பயமா? நான் ஏன் உன்னை பார்த்து பயப்படணும்? அப்படின்னா பெட்டு வச்சுக்கலாமா? இவன் விடமாட்டான் என்று தெரிந்து கொண்டவள் வேறு வழி இல்லாமல் அதற்கு சம்மதித்தாள். ஓகே, பெட்ல நீ ஜெயிச்சிட்டா நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அதே மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். ஓகேவா? இது சற்றே வில்லங்கமாக தெரிந்தாலும் ஒருவேளை அவள் ஜெயித்து விட்டால் இவனை ஒரு வழி ஆக்கிவிடலாம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவள் அதற்கு சம்மதித்தாள். அத்தியாயம் 214. சம்திங் ராங். ஓகே, பெட்ல நீ ஜெயிச்சிட்டேன்னா நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அதே மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். ஓகேவா? இது சற்றே வில்லங்கமாக தெரிந்தாலும் ஒருவேளை அவள் ஜெயித்து விட்டால் இவனை ஒரு வழி ஆக்கிவிடலாம் என்று மனத்திற்குள் நினைத்து கொண்டவள் அதற்கு சம்மதித்தாள். முதலில் மீரா கிளாஸ் அருகே சென்றதும் புரொஃபசர் முக்கியமான பாடத்தை எடுத்துக்கொண்டிருந்தார். மீரா மைண்டில், கடவுளே, இன்னைக்கு இவரோட கிளாஸா? இதை எப்படி மறந்தேன்? நல்ல நாள்லயே வெறுப்பா சுத்திக்கிட்டு இருப்பாரு. இன்னைக்கு என்ன சொல்ல போறாரோ ஆண்டவா. மனதிற்குள் புலம்பியபடியே அவரிடம் என்ன சொல்லி சமாளிப்பது என்று ஒரு நிமிடம் யோசித்தவள் எச்சிலை விழுங்கிக் கொண்டு புரொஃபசரை எதிர்கொள்ள தயாரானாள். ரிஷியும் ஓரமாக நின்று அவள் செய்வதை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார். மீராவின் குரல் கேட்டதுமே பாடம் நடத்துவதை நிறுத்திவிட்டு அவர் வாசலை பார்க்க தன் முகத்தை அப்படியே சோகமாக வைத்துக் கொண்டாள் மீரா. வாங்க மேடம், வாங்க. இதுதான் கிளாஸுக்கு வர டைமா? Is this college or something else? சாரி சார், அது வர வழியில என்னோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இருந்தாலும் கிளாஸ் அட்டன் பண்ணணுமேனு கஷ்டப்பட்டு வந்தேன் சார். சொல்லும் போதே அவளுக்கு லைட்டாக மூச்சு வாங்கியது. புரொஃபசர் என்ன சொல்வாரோ என்று மீரா அவரை பார்த்திருக்க அவள் கூறியதை அவர் நம்பியது போல் தெரியவில்லை. லேட் ஆயிடுச்சு அப்படினாலே இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன் சொல்லி தப்பிச்சுக்கிறீங்க. வெரி பேட். நம்ம சொன்ன போய் நம்புற மாதிரி இல்லையா என்ன? அவள் தனக்குள் நினைத்து கொண்டு எதுவும் பேசாமல் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு நிற்கவும் சிறிது நேரம் மூச்சு வாங்க திட்டினார். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம். இந்த மாதிரி லேட்டா வந்தா என் கிளாஸுக்குள்ளே வராதீங்க. கெட் இன். பெட்டில் தோற்றுவிட்ட சோகத்தில் அவள் உள்ளே வந்து பவித்ரா அருகில் அமர்ந்து கொண்டாள். பவித்ரா மெதுவாக அவள் காதுகளில் கிசுகிசுத்தாள்.
விடு மீரா, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. இவர் எப்பவுமே இப்படித்தான். நான் ஒன்னும் இவர் திட்டுனதுக்காக ஃபீல் பண்ணல. இந்த ரிஷி கிட்ட பெட்டு கட்டி தோத்துட்டேன். இப்ப அவன் வந்தா ரொம்ப ஓவரா பண்ணுவான். அதை நினைச்சாதான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. என்ன பெட்டு? பவித்ரா கேட்கும் பொழுதே வாசலில் ரிஷியின் சத்தம் கேட்டது. எக்ஸ்கியூஸ் மீ சார். அவர் இன்ட்ரெஸ்டாக பாடம் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது ரிஷியின் குரல் குறுக்கிடவும் டென்ஷன் ஆகிவிட்டார். Why you people always disturbing my class? Irresponsible students. இப்ப நீ என்ன ரீசன் சொல்ல போற மேன்? வழக்கம் போல் அவர் தன் அர்ச்சனையை ஆரம்பிக்க மீரா இவன் என்ன சொல்ல போகிறான் என்று உன்னிப்பாக அவனை கவனிக்க ஆரம்பித்தாள். முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு ரிஷி, சார், கீழே பிளாக் கலர் பொலினோ கார் உங்களோடதா? அவன் சம்பந்தமில்லாமல் பேசவும் ஒரு நிமிடம் இவன் என்ன சொல்கிறான் என்று புரியாமல் பார்த்தவர் அவனிடம், என்ன மேன் சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? ப்ளீஸ் சார் சொல்லுங்க. ஆமா, எதுக்கு கேக்குற? அது சார், நான் முன்னாடியே காலேஜ் வந்துட்டேன். என்னோட காரை பார்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது யாரோ 2 பேரு உங்க கார் கண்ணாடி உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தன் கார் என்றதும் உடனே அவருக்கு பதறிவிட்டது. தன் கையில் வைத்திருந்த நோட்டை அவன் சொன்னதை கேட்டு அப்படியே டேபிளில் வைத்தவர் வேகமாக அவன் அருகில் வந்தார். என்ன சொல்ற? யார் அது? அது தெரியல சார். அவங்க ஃபேஸ கவர் பண்ணிருந்தாங்க. பட் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவங்கள உடைக்க விடாம நான் தடுத்துட்டேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க ஃபேஸ என்னால பார்க்க முடியல சார். ஓ காட், தேங்க்யூ ரிஷி. நான் இப்பவே போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். பதட்டமாக சொன்னவர் அங்கிருந்து செல்ல முற்பட அவரை தடுத்தான். சார், உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். அவங்க கார் கண்ணாடியை உடைக்க ட்ரை பண்றதுக்கு முன்னாடி ஏதோ நீங்க அவங்கள ரொம்ப ஹார்ஷா பேசிட்டீங்கன்னு, அதனால ரொம்ப வெக்ஸ் ஆகி இப்படி பண்றதாவும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப போய் நீங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா கண்டிப்பா ப்ராப்ளம் உங்க சைடு தான் திரும்பும். அவன் ஒரு குண்டை தூக்கி போட இப்படியும் நடக்குமோ என்று பயந்தவர் மீண்டும் அவனிடம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு தன் கார் நலமுடன் தான் இருக்கிறதா என்று ஒருமுறை செக் செய்ய சென்று விட்டார். அவர் அப்படி சென்றதும் திரும்பி மீராவை பார்த்தான். வாயை பிளந்தபடி அவன் சொன்ன கதையை கேட்டு அதிர்ச்சியாகி இருந்தாள். அவள் அதிர்ச்சி படர்ந்த முகத்தை பார்த்து சிரித்தபடியே அவள் முன் இருக்கையில் வந்து அமர்ந்தான் ரிஷி. என்ன மேடம், அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க? இல்ல, எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரி வாய்தா இல்லாம பொய்ய அவிழ்த்து விட முடியுது? அவள் சொன்னதை கேட்டு சத்தமாக சிரித்தவன் தன் காலரை தூக்கி விட்டு கொண்டான் பெருமையாக. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் மீரா. அது இருக்கட்டும், பெட்ல நான் தான் வின் பண்ணிருக்கேன். அதுக்கு இப்போ நீ என்ன செய்ய போற? இவர்கள் இருவரும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று புரியாமல் பவித்ரா, ராகுல், தீபன் மூவரும் பார்த்திருந்தனர். ஏய், முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. சப்டைட்டில் இல்லாம சைனா படம் பாக்குற மாதிரி இருக்கு. பவித்ரா கேட்க ரிஷி அவனும் மீராவும் இங்கு வருவதற்கு முன் பேசிக் கொண்டதை விளக்கினான். அதை கேட்ட தீபன் மீராவிடம், என்ன மீரா, இவனை பத்தி உனக்கு தெரியாதா? சரியான சுடி பிடிச்சவைமே. மீரா எதுவும் பேசவில்லை. இவனிடம் தேவையில்லாமல் பெட் கட்டி இருக்க கூடாது என்று மட்டும் புரிந்தது. மீரா, நான் தான் பெட்ல ஜெயிச்சேன். சோ நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டுதான் ஆகணும். அப்படியெல்லாம் கேட்க முடியாது. ஏய், இது சீட்டிங். யாரு? நான் பண்றது சீட்டிங்கா? இப்போ நீ தானே ப்ரொஃபசர் கிட்ட போய் சொன்ன, அதுக்கு பேருதான் சீட்டிங். அதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ்மா. அதை விடு. இப்ப முடிவா நீ என்ன சொல்ற? முடியாதுன்னு சொல்ற. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இதுக்கான கான்சிக்வன்சஸ நீ ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். அதையும் பாத்துக்கலாம். இவர்கள் இருவரும் இப்படியே மாறி மாறி பேசிக் கொண்டிருக்க பவித்ராவோ, ஹலோ, உங்க சண்டையே கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பவித்ரா சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே பூஜா கிளாஸுக்குள் நுழைய நண்பர்கள் அனைவரும் அவளை திரும்பி பார்த்தார்கள். கண்களில் ஜீவனின்றி சோகமாக வந்தவள் எதுவும் பேசாமல் அமர்ந்து கொண்டாள். மீராவுக்கு அந்த காஃபி ஷாப்பில் பூஜா யாருடனோ பேசிக் கொண்டிருந்தது நினைவில் வந்தது. இதை பற்றி அவளிடம் கேட்க நினைத்தாள். ஏ பூஜா, என்ன ரொம்ப டல்லா இருக்க? எனி ப்ராப்ளம்? மீரா கேட்டதும் அவளை நிமிர்ந்து பார்த்த பூஜா இல்லை என்பது போல் தலையசைத்தாள். நான் நார்மலா தான் இருக்கேன் மீரா, நோ ப்ராப்ளம். சிரிக்க வேண்டும் என்பதற்காகவே வலுக்கட்டாயமாக சிரித்தாள். அவள் சிரிப்பில் உயிர்ப்பில்லை என்பது அனைவருக்கும் புரிந்தது. நண்பர்கள் அனைவரும் இதையேதான் கேட்டார்கள். ஆனால் எதற்குமே பூஜா தன் வாயை திறக்கவே இல்லை. சும்மா சும்மா எதுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல.
அவள் கோபத்தில் சிடுசிடுவென்று பேச அவளிடம் மேலும் தோண்டி துருவாமல் அப்படியே விட்டுவிட்டார்கள். அன்று நாள் முழுவதும் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தாள். அன்றைய நாள் அப்படியே கழிய காலேஜ் முடிந்து மீரா அனைவரிடமும் விடை பெற்றுக் கொண்டு காரில் வந்து அமர மறுபக்க கதவை திறந்து கொண்டு உள்ளே அமர்ந்தான் ரிஷி. அத்தியாயம் 215. சூசைட் அட்டெம்ப்ட். அன்று நாள் முழுவதும் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தாள். அன்றைய நாள் அப்படியே கழிய காலேஜ் முடிந்து மீரா அனைவரிடமும் விடை பெற்றுக் கொண்டு காரில் வந்து அமர மறுபக்க கதவை திறந்து கொண்டு உள்ளே அமர்ந்தான் ரிஷி. அவன் வந்து அமர்ந்ததும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். ஏய் ரிஷி, இங்க என்ன பண்ற? முதல்ல காரை விட்டு இறங்கு. முடியாது. அவன் கூலாக சொல்லிவிட்டு நன்றாக சீட்டை அட்ஜஸ்ட் செய்து அமர்ந்து கொண்டான். என்ன விளையாடுறியா? மரியாதையா இறங்கு. நான் இறங்கணும்னா பெட்ல தோத்ததுக்கு நான் சொல்றத நீ செய்யணும். நான் தான் அப்பவே முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, மறுபடியும் என்ன? அப்ப நானும் இறங்க முடியாது. எனக்கும் உங்க வீட்டு சமயக்கார அக்காவை பார்க்கணும் போல இருக்கு. நேரா உங்க வீட்டுக்கே வண்டியை விடு. அவன் உறுதியாக சொல்லிவிட்டு கண்மூடியபடி அமர்ந்து கொண்டான். அவனை வாய்க்குள் திட்டிக் கொண்டே மீரா டென்ஷனில் அவன் கழுத்தை நெரிப்பது போல் வர பட்டென்று கண்ணை திறந்து விட்டான் ரிஷி. மாட்டிக்கொண்டதில் அப்படியே அவள் கை ஃப்ரீஸ் ஆகிவிட ஒற்றை புருவத்தை மட்டும் மேலே ஏற்றி அவளை பார்த்தான். ஒண்ணுல, சும்மா சட்டையில தூசி இருந்தது, அத தட்டிவிட வந்தேன். நம்பிட்டேன். என்ன பேசினாலும் அவன் விடப்போவதில்லை என்று தெரிந்து கொண்டவள் வேறு வழி இல்லாமல் அவன் சொல்வதை செய்துவிடலாம் என்று முடிவுக்கு வந்தாள். சரி, சொல்லி தொலை. இப்ப நான் என்ன பண்ணணும்? வெரி குட். அப்படி வா வழிக்கு. இப்ப நீ என்ன பண்ற? நேரா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போற. இன்னைக்கு நைட் ஓன் ட்ரீட் தான். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வண்டி எடு. அதிகாரமாக சொன்னவன் மீண்டும் கண்மூடி சாய்ந்து கொள்ள மனதிற்குள்ளே அவனை வறுத்தெடுத்தவள் காரை ஸ்டார்ட் செய்தாள். மீராவின் கார் அந்த 7 ஸ்டார் ஹோட்டலில் வந்து நின்றது. அவள் கடுப்புடன் காரை விட்டு இறங்க ரிஷியோ ஒரு சன்மான சிரிப்புடன் இறங்கினான். வயலில் நின்றிருந்த செக்யூரிட்டியிடம் கார் கீயை கொடுத்து பார்க் செய்ய சொன்னவள் அவனுடன் உள்ளே நடந்தாள். அந்த பிரம்மாண்டமான 7 ஸ்டார் ஹோட்டலில் கார்டன் போல் அமைத்து அங்கு டைனிங் சேர்ஸை அரேஞ்ச் செய்திருந்தார்கள். ரிஷி ஒரு டேபிளை தேர்ந்தெடுத்து அமர்ந்து கொண்டான். அவனுடன் வேண்டா வெறுப்பாக வந்து அமர்ந்தாள் மீரா. ரிஷி வெயிட்டரை அழைத்து தனக்கு விருப்பமான உணவுகளை ஆர்டர் செய்துவிட்டு மீராவை பார்த்தான். மீரா, உனக்கு என்ன வேணும்? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். அவள் வேண்டாம் என்று மறுத்ததும் அவளை ஒரு பார்வை பார்த்தவன் திரும்பி வெயிட்டரிடம், நான் சொன்ன எல்லா ஐட்டம்ஸையும் 2 கொண்டு வாங்க. அவரும் சரி என்று ஆர்டரை எடுத்துக்கொண்டு சென்றுவிட மீரா அவனை முறைத்தாள். எனக்கு ஆர்டர் பண்ண சொல்லி நான் உன்னை கேட்டேனா? இங்க பாரு, நான் உனக்காகலாம் ஆர்டர் பண்ணல. உன்னை பார்க்க வச்சுக்கிட்டு சாப்பிட்டா எனக்கு தான் வயிறு வலிக்கும், அதனாலதான் ஆர்டர் பண்ணேன். இவன் சொன்னால் கேட்கும் ரகம் இல்லை என்று புரிந்து கொண்டவள் அத்தோடு தன் பேச்சை நிறுத்தி கொண்டாள். ரிஷி ஆர்டர் செய்த உணவு வந்துவிட அதை அவளுக்கும் கொஞ்சம் பரிமாறியவன் சாப்பிட ஆரம்பித்தான். முதலில் வேண்டாம் என்று மீரா மறுத்தாலும் அவன் சாப்பிடுவதை பார்த்து லைட்டாக அவளுக்கு பசிப்பது போல் இருக்கவும் தன் தட்டில் இருந்தவற்றை ருசி பார்க்க ஆரம்பித்தாள். அப்பொழுது அந்த ஹோட்டலின் உள்ளே போனில் பேசியபடியே தன் பாடி கார்ட்ஸ் பொடி சூழ கௌதம் வந்து கொண்டிருந்தான். ஓகே, நான் பாத்துக்கிறேன். இப்ப மீட்டிங் ஹாலுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங். எந்த டிலேவும் ஆகக்கூடாது. போனில் பேசியபடி அவன் எதிர்ச்சியாக திரும்ப அந்த கார்டன் ஏரியாவில் மீரா யாருடனோ அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. அவன் நின்று கொண்டிருந்த இடத்திற்கும் அவள் இருந்த இடத்திற்கும் தடுப்புச் சுவர் இருந்ததால் ரிஷி என்ற ஒருவன் அங்கு அமர்ந்திருப்பதே கௌதமுக்கு தெரியவில்லை. இவ யார் கூட பேசிக்கிட்டு இருக்கா? மனதிற்குள் நினைத்தபடியே அவன் மீராவை பார்க்க செல்ல அதற்குள்ளாக அவனது பாடிகார்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் போன் கால் வந்துவிட்டதாக அவனிடம் தரவும் அவளை நோக்கிச் சென்று கொண்டிருந்தவன் அவனிடமிருந்து போனை வாங்கி பேச ஆரம்பித்தான். இங்கு மீரா சாப்பிட்டுக் கொண்டிருக்க அப்பொழுது அவளுக்கு ஒரு போன் கால் வந்தது. டிஸ்பிளேவில் பவித்ரா என்று இருக்கவும் உடனே அட்டென்ட் செய்து காதில் வைத்தாள். ஹலோ மீரா, எங்க இருக்க? வெளியில இருக்கேன். ஏன் பவி, நீ உடனே ஃப்ரண்ட் லைன் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? ஹாஸ்பிட்டல் என்றதும் மீராவுக்கு லைட்டாக பதட்டம் தொற்றிக் கொண்டது. அவள் பதட்டமாக பேசவும் ரிஷியும் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அவளை கவனித்தான். என்னாச்சு பவி?
பூஜா சூசைட் அட்டெம்ப் பண்ணிட்டா. நானும் ராகுலும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். என்ன சொல்ற பவி? உனக்கு யாரு இன்ஃபார்ம் பண்ணா? அவ பேரண்ட்ஸ் தான். இப்போ உன்னால வர முடியுமா? ஒரு 10 மினிட்ஸ், நான் வந்துடுறேன். போனை கட் செய்து விட்டாள். என்னாச்சு மீரா? பூஜா சூசைட் அட்டெம்ப் பண்ணிட்டாளா ரிஷி? ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹே சில், நம்ம சீக்கிரமா போய் பார்க்கலாம். நீ டென்ஷன் ஆகாத. சொன்னவன் வேகமாக பே செய்துவிட்டு அவளை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். கௌதம் திரும்பி நின்று முக்கியமான போன் கால் பேசிக் கொண்டிருக்க ரிஷியும் மீராவும் அங்கிருந்து வெளியே சென்றதை அவன் கவனிக்கவில்லை. சில நிமிடத்தில் அவன் போன் பேசி முடித்துவிட்டு திரும்ப இப்பொழுது மீரா அங்கு இல்லை. இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்தா, அதுக்குள்ள எங்க போயிருப்பா? மனதிற்குள்ளே நினைத்து கொண்டவனுக்கு அடுத்தடுத்த வேலைகள் வரிசை கட்டிவிட பிறகு அவளிடம் கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைத்து வேலைகளை கவனிக்க சென்று விட்டான். மீரா பதட்டமாக இருப்பதால் ரிஷியே காரை ஓட்டினான். வரும் வழி எங்கும் பதட்டத்துடனே வந்தாள். எல்லாம் என்னாலதான் ரிஷி. நான் மார்னிங் அவளை ஒரு காஃபி ஷாப்ல பார்த்தேன். யார் கூடவோ ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தா. அவ அப்செட்டா இருக்கான்னு தெரிஞ்சோம் அப்படியே விட்டிருக்க கூடாது. இன்று காலை பூஜாவை பார்த்ததை பற்றி அவனிடம் சொன்னாள். மீரா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. பூஜாவுக்கு ஒன்னும் ஆகாது. அவளுக்கு இப்படி நடக்கும்னு நீ என்ன கனவா கண்ட? ஆமா, இப்ப அவளை எந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க? ஃப்ரண்ட்லைன் ஹாஸ்பிட்டல். கடவுளே, இதை எப்படி மறந்து போனேன்? அது என் அண்ணனோட ஹாஸ்பிட்டல் தான். நான் இப்பவே அண்ணனுக்கு கால் பண்றேன். மீரா சொல்லிவிட்டு விஜய்க்கு கால் செய்ய அவன் போனை அட்டென்ட் செய்யவே இல்லை. என்ன செய்வது என்று யோசித்தவள் ஆதிராவிற்கு அழைக்க உடனே ஆதிரா லைனில் வந்தாள். ஹலோ அண்ணி, ஹாஸ்பிட்டல்லையா இருக்கீங்க? மீரா பதட்டமாக கேட்கவும் ஆதிரா என்னவோ ஏதோ என்று பயந்து விட்டாள். என்னாச்சு மீரா, ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? அண்ணி, என்னோட ஃப்ரெண்டு பூஜான்னு சூசைட் அட்டெம்ப் பண்ணிட்டா. நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க. கொஞ்சம் அவளோட ஹெல்த் ஸ்டேட்டஸ பார்த்து சொல்ல முடியுமா? ஓகே மீரா, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். நீ டென்ஷன் ஆகாத. சொன்னவள் போனை துண்டித்து விட்டாள். மீண்டும் ஒரு 5 நிமிடம் சென்றிருக்கும். ஆதிராவிடம் இருந்து மீண்டும் அழைப்பு வந்தது. உடனே காலை அட்டென்ட் செய்தாள் மீரா. ஹலோ அண்ணி, பூஜா எப்படி இருக்கா? அத்தியாயம் 216. ஷீஸ் இன் டேஞ்சர். ஹலோ அண்ணி, பூஜா எப்படி இருக்கா? நீ ஹாஸ்பிட்டல் வா மீரா, பேசிக்கலாம். அண்ணி, ஏதாவது ப்ராப்ளமா? அந்த பொண்ணு கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆதிரா சொன்னதும் அப்படியே போனை கட் செய்து விட்டாள் மீரா. அப்படியே ரிஷியிடமும் ஆதிரா சொன்னதை சொல்ல அவனுக்கும் கஷ்டமாகிவிட்டது. தங்களுடனே சுற்றி கொண்டிருந்தவள் திடீரென்று இப்படி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள் என்று கேட்டவர்களுக்கு மனம் கலக்கமாக இருந்தது. எப்படியோ ஒரு வழியாக இருவரும் ஹாஸ்பிட்டல் வந்து சேர அவர்களுக்கு முன்னதாகவே பவித்ராவும் ராகுலும் அங்கு வந்து விட்டனர். ஐசியூவில் பூஜா இருக்க அந்த அறையின் முன் போடப்பட்டிருந்த சேரில் ஓய்ந்த தோற்றத்துடன் அழுதபடியே அவளை பெற்றவர்கள் அமர்ந்திருந்தார்கள். மீரா, ரிஷி இருவரும் பவித்ரா மற்றும் ராகுலுடன் சென்று நின்று கொண்டார்கள். அப்பொழுது ஆபரேஷன் தியேட்டர் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் ஆதிரா. அவளை பார்த்ததும் அனைவரும் வேகமாக அவளிடம் விரைந்தனர். பூஜாவின் பெற்றோரோ, டாக்டர், இப்ப என் பொண்ணு எப்படி இருக்கா? எங்க பொண்ணு எங்ககிட்ட நல்லபடியா திருப்பி கொடுத்துருங்க. அவர் கெஞ்சலான குரலில் சொல்லவும் ஆதிராவிற்கே கஷ்டமாகிவிட்டது. கவலைப்படாதீங்க, கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. இப்போதைக்கு என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். அவர்களிடம் சொன்னவள் மீராவை பார்த்தாள். நீ என்னோட ரூம்க்கு வா மீரா. ஆதிரா அழைத்ததும் நண்பர்களிடம் சொல்லிவிட்டு அவளுடனே அவளது அறைக்கு சென்றாள். அண்ணி, அவளோட ஹெல்த் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு? ப்ளீஸ் எதையும் மறைக்காம சொல்லுங்க. உன்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான பாய்சனை குடிச்சிருக்கா. கிட்னிஸ், லிவர் எஃபெக்ட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம பிளட்லயும் பாய்சன் கலந்திருக்கு. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். பட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு தெரியல. 24 ஹவர்ஸ் ஆனாதான் சொல்ல முடியும். ஆதிரா சொன்னதை கேட்ட மீராவிற்கு கஷ்டமாக இருந்தது. வேற எதுவும் பண்ண முடியாதா நீ? எங்க பெஸ்ட நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் மீரா. மீரா அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. அமைதியாக எழுந்து சென்று விட்டாள். மனதிற்குள் குற்ற உணர்ச்சியாக இருந்தது. ஒருவேளை தான் மட்டும் இதை பற்றி பூஜாவிடம் எப்படியாவது கேட்டு தெரிந்து கொண்டிருந்தால் அவள் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாள் என்று நினைத்தாள். அந்த நினைப்போடவே அவள் இருக்க அவள் முகவாட்டத்தை பார்த்த ரிஷிக்கும் உள்ளுக்குள் என்னவோ போல் இருந்தது. அவளிடம் பேச முயன்றான். மீரா, நீ பவித்ராவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போ. நானும் ராகுலும் அவ பேரண்ட்ஸுக்கு துணையா இங்க இருக்கோம். இல்ல,
நானும் உங்க கூடவே இருக்கேன். சொன்னா கேளு மீரா. நீ ஆல்ரெடி பார்க்க ரொம்ப டயர்டா தெரியற. நோ ப்ராப்ளம். மேல ரூம்ஸ் இருக்கு. டயர்டா இருந்தா நான் அங்க போய் இருந்துக்கிறேன். அவள் அழுத்தமாக சொல்ல, இதற்கு மேல் சொன்னால் கேட்க மாட்டாள் என்று நினைத்தவன் அப்படியே விட்டுவிட்டான். ஆதிரா, மீராவும் மற்றவர்களும் அங்கேயே தங்கிக் கொள்ள ஏற்பாடு செய்தாள். அதில் அவர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுக்க இப்படியே ஒரு வழியாக அந்த இரவு கழிந்தது. அன்றைய இரவின் முடிவில் அபாய கட்டத்தை தாண்டியிருந்தாள் பூஜா. அதன் பிறகே மற்றவர்கள் நிம்மதியாக மூச்சுவிட முடிந்தது. அவளை ஐசியூவில் இருந்து நார்மல் ரூமுக்கு ஷிஃப்ட் செய்ததும் முதலில் அவள் பெற்றவர்கள் அவளை சென்று பார்த்து வந்தனர். பின் நண்பர்கள் அனைவரும் உள்ளே செல்ல வாடிய கொடி போல் படுத்திருந்தாள் பூஜா. அவளை பார்த்ததும் பவித்ராவிற்கு கோபம்தான் வந்தது. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? எங்களை எல்லாம் எப்படி பயமுறுத்திட்ட தெரியுமா? பவித்ரா சொல்லவும் பூஜா எதுவும் பேசவில்லை. கண்களில் அருவியாக கண்ணீர் வழிந்தது. பவி ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு. அவ இப்பதான் கொஞ்சம் பெட்டர் ஆகி வந்திருக்கா. ப்ளீஸ். இல்ல ரிஷி, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா? நாம எல்லாம் அவ ஃப்ரெண்ட்ஸ் தானே. பவித்ரா சொல்லவும் இப்பொழுது வாயை திறந்தாள் பூஜா. சாரி. சோர்வாக ஒலித்தது அவளது குரல். ஏன் பூஜா இப்படி பண்ண? மீரா கேட்கவும் பூஜா என்ன நடந்தது என்பதை தயக்கத்துடனே பேசினாள். நான் ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்தேன். பூஜா சொன்னதை கேட்ட பவித்ரா, என்னது லவ் பண்ணியா? அடி பாவி, இவ்ளோ தூரம் உன் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட கூட சொல்லவே இல்ல. பவி கொஞ்ச நேரம் அமைதியா இரு. முழுசா அவளை சொல்ல விடு. ரிஷி சொல்லவும் முகத்தை உருன்று வைத்துக்கொண்டு கை கட்டியபடி நின்று கொண்டாள். பூஜா நடந்ததை சொல்ல ஆரம்பித்தாள். பூஜாவும் அவளது காதலனும் காஃபி ஷாப்பில் அமர்ந்தபடி பேசிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு வீட்ல வேற மாப்பிள்ள பாத்துட்டாங்கடா. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியலையா? ஏதாவது சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்து. முயற்சி செஞ்சேன், ஆனா என்னால முடியல. பயமா இருக்கு. அவள் சொன்னதை கேட்டதும் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. நான் நினைச்சேன்டி இப்படித்தான் நீ ஏதாவது சொல்லுவேன்னு. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான். காதலிக்கிற வரைக்கும் அப்படியே உருகுவீங்க. வீட்ல எவனாவது பணக்கார மாப்பிளையா பாத்துட்டாங்கன்னா உடனே காதலிச்சவனை கலட்டி விட்டுருவீங்க. அவன் பேசியதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து விட்டாள் பூஜா. காதலிக்கும் வரை அவனிடம் இந்த மாதிரி ஒரு கோபமான முகத்தை அவள் பார்த்ததே இல்லை. என்ன பேசுற? நான் அப்படிப்பட்ட பொண்ணா? யாருக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை லவ் பண்ணி ஏமாத்திருக்கியோ. ஆனா என்ன ஏமாத்தலாம்னு மட்டும் நினைக்காத. இங்க பாத்தியா, நீயும் நானும் நெருக்கமா எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் என்னோட போன்ல பத்திரமா இருக்கு. அது மட்டும் இல்ல, என் பிசினஸ்க்காக உங்க வீட்ல இருந்து யாருக்கும் தெரியாம எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தியே, உங்க வீட்டு பத்திரம் அதுவும் பத்திரமா இருக்கு. அவன் சொன்னதை கேட்டவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவனிடம் இப்படி ஒரு செயலை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அவனை ஏமாற்றும் எண்ணம் அவளுக்கு இருந்ததில்லை. அவனிடம் சொல்லி என்ன செய்யலாம் என்று கேட்கத்தான் வந்தாள். ஆனால் இப்படிப்பட்டவனை காதலித்ததை நினைத்து தனக்குள்ளேயே நொந்து கொண்டாள். இங்க பாரு, ஒழுங்கா இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. இல்ல நீயும் நானும் நெருக்கமா இருந்த போட்டோஸ் எல்லாம் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி பண்ணிடுவேன். அவன் சொன்னதை கேட்டு திக்பிரமை பிடித்தது போல் இருந்தவள். ஒருவேளை அவன் சொன்னது போல் செய்துவிட்டால் என்ன செய்வது என்று கலக்கத்திலேயே வீடு வந்து சேர்ந்தாள். ஆனால் வீட்டிலும் அவளின் கல்யாண பேச்சை நிறுத்துவதாக இல்லை. மன உளைச்சலில் இருந்தவள் வேறு வழியில்லாமல் பாய்சன் குடித்து விட்டாள். பூஜா சொல்லி முடித்ததும் அனைவரும் அவளை பாவமாக பார்த்தார்கள். அப்போ அந்த காஃபி ஷாப்ல பேசிட்டு இருந்தவன் தான் உன்னோட லவ்வரா? மீரா கேட்க மெல்ல தலையசைத்தாள் பூஜா. இந்த விஷயம் மட்டும் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீ ஏன் பூஜா இத முன்னாடியே எங்க கிட்ட ஷேர் பண்ணல? பண்ணி இருந்தா கண்டிப்பா நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்போம்ல. தப்புதான் மீரா, எனக்கு அப்போ எந்த யோசனையும் வரல. இப்போ ரீசெண்டா தான் அவன் பப்ல வேலை செஞ்ச விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஐடில வேலை செய்யறேன்னு போய் சொல்லியிருக்கான். இனிமே இத பத்தி நீ யோசிக்க வேண்டாம். இத நாங்க பாத்துக்கிறோம். இன்னொரு தடவை இந்த மாதிரி கோழியான முடிவு எடுக்காத, சரியா? வாழ்க்கையில எல்லாத்துக்கும் கஷ்டம் வரதான் செய்யும். அதுக்காக இந்த மாதிரி முடிவெடுத்தா பிரச்சனை தீந்துராது பூஜா. இல்ல, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி. அத்தியாயம் 217. மே ஐ டிராப் யூ? இல்ல, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி.
எல்லாம் ஓகே. இப்போ உங்க வீட்ல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்களே, அதுக்கு என்ன பண்ண போற? அம்மா அப்பாவோட சந்தோஷத்துக்காக கண்டிப்பா பண்ணிப்பேன். ஏற்கனவே அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா அவனை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. பூஜா, அதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அவனை நாங்க பாத்துக்கிறோம். அவன்கிட்ட இருக்கிற உன்னோட போட்டோஸ் எதுவும் வெளியில வராது. நீ தைரியமா இரு. தேங்க்ஸ் ரிஷி. அவள் சொல்லவும் அனைவரும் அவளை தேற்ற முயன்றனர். பின் அவனை பற்றி விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார்கள். அவளின் போனில் இருந்த அவனது போட்டோவையும் வாங்கிக் கொண்டார்கள். நீ ரெஸ்ட் எடு பூஜா, நாங்க வெளியில இருக்கோம். ரிஷி சொல்லிவிட்டு அனைவரையும் அழைத்துக் கொண்டு வெளியே வந்தான். இப்ப என்ன பண்றது? அவன்கிட்ட இருந்த போட்டோஸ் எல்லாம் எப்படி டெலீட் பண்ண முடியும்? பவித்ரா கேட்கவும் அனைவருக்கும் அதே யோசனைதான். இங்க வச்சு நம்ம எதுவும் பேச வேண்டாம். பின்னாடி இருக்கிற கார்டனுக்கு போயிடலாம். அவன் சொல்லவும் அனைவரும் அங்கு சென்றார்கள். சிறிது நேரம் யோசித்தவர்கள் ஆளாளுக்கு ஒரு ஐடியாவை சொன்னார்கள். நம்ம நேரா அவனை போய் பார்த்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம்னு மிரட்டி பார்க்கலாம். பூஜா வேற சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டா. அதனால அவன் கொஞ்சம் பயப்பட வாய்ப்பு இருக்கு. மீரா சொல்லவும் பக் என்று சிரித்து விட்டான் ரிஷி. இப்ப நான் என்ன ஜோக்கா சொல்லிட்டேன்? எப்படித்தான் இந்த சீரியஸான கண்டிஷன்லயும் நீ சிரிக்கிறியோ? யாருக்கு சீரியஸான கண்டிஷன் மீரா? மீண்டும் அவளை கிண்டல் செய்ய அவளுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. ஸ்டாப் இட் ரிஷி. அவள் கோபமாக சொல்லவும் தன் சிரிப்பை கைவிட்டவன் அவளிடம், பின்ன சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? அவன் என்ன சின்ன குழந்தையா? போலீஸ்னு சொன்னதும் பயந்துகிட்டு எல்லா எவிடன்ஸையும் உனக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணு. நீ மட்டும்தான் பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு பேசாத ரிஷி. இது பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம். எப்பவும் நீ பண்ற மாதிரி சும்மா விளையாட்டுத்தனமா இதை ஹேண்டில் பண்ண முடியாது. நான் ஒன்னும் விளையாட்டுத்தனமா ஹேண்டில் பண்ணல மீரா. உன்னை விடவே எனக்கு பெட்டரா மூளை வேலை செய்யும். மீரா மீண்டும் அவனை திட்டுவதற்கு வாய் எடுப்பதற்குள் பவித்ரா அவளை குறுக்கிட்டாள். 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இப்ப என்ன வேலைக்கு இங்க வந்திருக்குமோ அதை மட்டும் பார்க்கலாம். பவித்ரா சொல்லவும் மீரா முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஏன் ரிஷி, பேசாம அவனை கடத்திட்டா என்ன? ராகுல் கேட்க இப்பொழுது அனைவரும் அவனை திரும்பி முறைத்தனர். நாம என்ன இங்க கட்ட பஞ்சாயத்தா பண்ணிட்டு இருக்கோம்? பூஜா சொல்றத வச்சு பார்த்தா அவன் பக்கா கிரிமினலா தான் இருப்பான். நாம ஏதாவது செய்ய போய் அது திரும்பி நமக்கே பிரச்சனை ஆகிடக்கூடாது. பவித்ரா சொல்வதை அனைவரும் ஆமோதித்தனர். இங்க பாருங்க காய்ஸ், இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நம்ம அவன்கிட்ட இருந்து போட்டோஸை எடுக்க முயற்சி பண்றோம்னு அவனுக்கு தெரிஞ்சாலே கண்டிப்பா அதை அவன் நெட்ல ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவன் எத்தனை காப்பி வச்சிருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. அதனால இது அவனுக்கே தெரியாம தான் எடுக்கணும். அவன் சொன்னதை கேட்ட அனைவருக்கும் அது சரி எனப்பட்டது, மீராவை தவிர. அவனுக்கே தெரியாம எடுக்கிறதெல்லாம் இம்பாசிபிள். நம்ம போலீஸ் கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணி அவங்க மூலமா மூவ் பண்றதா சரியா இருக்கும். இங்க பாரு மீரா, உனக்கு பயமா இருந்தா நீ இதுல இருந்து விலகிக்கோ. நான் பாத்துக்கிறேன். அவன் சொன்னதை கேட்டு மீராவுக்கு சுறுசுறுவென்று கோபம் ஏறியது. ஹலோ, அவ எனக்கும் ஃப்ரெண்டு தான். நான் நீ சொன்ன ஐடியாவில் இருக்கிற ப்ராஸ் அண்ட் கான்ஸ் பத்தி தான் சொல்றேன். மீரா, போலீஸ்க்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணா கண்டிப்பா இதுல பூஜாவோட பேரும் அடிப்படும். அப்புறம் அவளோட மேரேஜை நாமளே நிறுத்துற மாதிரி ஆயிடும். ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்கிறவள இன்னும் கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடும். ரிஷி சொன்னதும் இப்பொழுது மீராவுக்கும் அதுவும் சரிதான் என்று தோன்றியது. இருந்தும் தன் ஈகோவை விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை. நீ சொல்ற மாதிரியே இருந்தாலும் நம்மளால எப்படி இத பண்ண முடியும்? முடியும். அதுக்கு முதல்ல நாம அவனை ஃபாலோ பண்ணணும். அவனை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை எப்படி அவன்கிட்ட இருந்து எடுக்கலாம்னு அப்புறம் பிளான் பண்ணலாம். ரிஷி சொன்னதுபடி முதலில் ஆரம்பிக்கலாம் என்று நினைத்தார்கள். சரி, முதல்ல எல்லாரும் வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலேஜ் கிரவுண்டுக்கு வந்துருங்க. அதுக்குள்ள நான் பூஜா சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு அவனை ட்ராக் பண்ணிடுறேன். ரிஷி சொல்லவும் அனைவரும் சரி என்று விட்டு அங்கிருந்து கிளம்பி செல்ல மீரா ரிஷியிடம் வந்தாள். நீ ஏன் கார்ல தானே வந்த? இப்ப எப்படி திரும்பி போவ? நான் வேணா உன்னை டிராப் பண்ணிடவா? அவள் என்னவோ சாதாரணமாகத்தான் கேட்டாள். ஆனால் ரிஷி அவளை நம்பாமல் ஏற இறங்க பார்த்தான். என்ன நீ அக்கறையா கேக்குற? இதுக்கு பின்னாடி ஏதாவது உள்குத்து இருக்கா? உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? பின்ன இவ்ளோ நேரம் என் கூட சண்டை போட்டுட்டு இப்ப வந்து திடீர்னு கேட்டா சந்தேகமா இருக்கும் தானே? நீ எப்படியோ போய் தொலை, நல்லதுக்கே காலம் இல்ல. பல்லை கடித்தபடி சொன்னவள் அங்கிருந்து சென்றுவிட போகும் அவளை சிரிப்புடன் பார்த்திருந்தான் ரிஷி. ரிஷியிடம் சொல்லிவிட்டு தன் காரை எடுத்துக்கொண்டு நேராக வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் மீரா.
சரியாக அப்பொழுதுதான் விஜயும் வந்து சேர்ந்தான். மீரா, உன் ஃப்ரெண்ட் இப்போ ஓகேவா? சாரி, நேத்து நீ ஃபோன் பண்ணும்போது நான் ஒரு முக்கியமான சர்ஜரியில இருந்தேன். வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் ஆதிரா எல்லா விஷயத்தையும் சொன்னா. இட்ஸ் ஓகேனா, இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கா? சரி, இன்னைக்கு காலேஜ் போறியா? அது இல்லனா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. சோ நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். மீரா ஒரு நிமிடம் தன் அண்ணனிடம் பூஜா விஷயத்தை சொல்லி ஹெல்ப் கேட்கலாமா என்று நினைத்தாள். ஆனால் அடுத்த நிமிடமே ரிஷி சொன்ன விஷயத்தில் அந்த ஐடியாவை அப்படியே குழி தோண்டி புதைத்து விட்டாள். ஆமா மீரா, அந்த பொண்ணு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கா. கண்டிப்பா இதுக்கு போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கணும். பட் உன்னோட ஃப்ரெண்டுன்னு ஆதிரா சொன்னா. அதனால நம்ம ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. நீ உன்னோட ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வந்தது எல்லாம் ஓகே. பட் நீ இந்த விஷயத்துல இன்னும் அதிகமா இன்வால்வ் ஆகாத. ஆல்ரெடி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. நான் சொன்னது உனக்கு புரியுதா? ஓகேனா. அவள் சொன்னதும் ஒரு தலையசைப்புடன் அவன் அங்கிருந்து சென்றுவிட பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டாள் மீரா. சாரினா, இந்த விஷயத்துல உன் பேச்சை என்னால கேட்க முடியாது. பூஜாவுக்கு எங்க ஹெல்ப் தேவைப்படுது. மனத்திற்குள் நினைத்து கொண்டவள் அடுத்த வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள். அத்தியாயம் 218. நண்பர்களின் திட்டம். இங்கு தீபனை வர சொல்லி அவனுடன் கிளம்பினான் ரிஷி. என்ன ரிஷி, இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கு? நேத்தே நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லல. இருந்த டென்ஷன்ல மறந்துட்டேன்டா. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? அவனை தேடி போக போறீங்களா? ஆமா. ஏண்டா, நீங்க இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உங்க வீட்ல சொன்னாலே இந்த விஷயத்தை ஈஸியா முடிச்சு கொடுத்துருவாங்கல்ல. ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே என்ன அப்ராடுக்கு பேக் பண்ணிடுவாங்க. சரிடா, ஏதாவது டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு இதை மூவ் பண்ணலாம்ல. இல்ல மச்சான், என்ன செஞ்சாலும் கண்டிப்பா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆல்ரெடி ஃபோன் பண்ணாலே எந்த பிரச்சனையும் இழுத்து தொலைச்சிடாதேன்னு ஒரே அட்வைஸ் தான். இதுல நான் டைரக்டா இன்வால்வ் ஆகி தான் செய்யணும். விடு, பாத்துக்கலாம். இப்படி பேசியபடியே ரிஷியும் தீபனும் ஹாஸ்டல் வந்தடைந்தார்கள். அன்று மதியம் 4 மணிக்கு ரிஷி சொன்னது போலவே அனைவரும் காலேஜ் கிரவுண்டில் வந்து ஆஜராகி விட்டார்கள். ஓகே கைஸ், பூஜா அவன் இருக்கிற இடத்த சொன்னதை வச்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இங்கிருந்து அவன் இருக்கிற லொகேஷனுக்கு 45 மினிட்ஸ்ல போயிடலாம். ரிஷி சொல்லவும் அனைவரும் சரி என்பது போல் தலையாட்டினார்கள். ஆனால் உள்ளுக்குள் சற்று பயமாகத்தான் இருந்தது. இருந்தும் பூஜாவுக்காக செய்ய துணிந்தார்கள். சரி, என்னோட கார்லயே எல்லாரும் போயிடலாம் சொல்லிவிட்டு அவன் திரும்ப மீராவின் குரல் அவனை தடுத்தது. நான் என்னோட கார்லயே வரேன். நீயும் தீபனும் ராகுல கூட்டிட்டு போங்க. நான் பவித்ராவை கூட்டிட்டு என்னோட கார்ல வரேன். ஏன் என்னோட கார்ல மேடம் ஏற மாட்டீங்களா? நான் அப்படி சொன்னேனா? சும்மா எல்லாத்துக்கும் சண்டைக்கு வராத ரிஷி. போற இடத்துல இன்னொரு கார் தேவைப்படலாம்னு தான் சொல்றேன். மீரா சொன்னதை கேட்டு பவித்ராவும் அதற்கு ஆமோதித்தாள். ஆமா ரிஷி, மீரா சொல்றதும் கரெக்ட் தான். இங்க பாருங்க கேர்ள்ஸ், நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறது தான் சேஃப்டி. லூசு மாதிரி உளறிட்டு இருக்காம வந்து வண்டியில ஏறுங்க. ஹலோ, யாரு லூசு? அவன் லூசி என்றதில் கோபம் அடைந்தவள் அவனிடம் எகிரி கொண்டு வந்தாள். வழக்கம் போல் பஞ்சாயத்து தலைவரான பவித்ரா அவர்களிடையில் புகுந்தாள். மறுபடியும் சண்டைய ஆரம்பிக்காதீங்க 2 பேரும். வழக்கம் போல இதே டயலாக சொல்லி சொல்லி போர் அடிக்குது எனக்கே. உன்னை யாரு சொல்ல சொன்னா? மீரா சொல்லவும் ரிஷியும் அதற்கு ஆமோதித்தான். அதான, எங்க பிரச்சனைக்கு ஜட்ஜ் போஸ்டிங் காலியா இருக்குன்னு உன்னை கூப்பிட்டோமா? இவர்கள் இருவரும் பேசியதை கேட்ட பவித்ரா நெஞ்சில் கை வைத்துக் கொண்டாள். ஆட பாவீங்களா, நல்லதுக்கே காலமில்ல. இனிமே என் வாயிலிருந்து அந்த டயலாக் வராது. இன்னும் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்து தொலைங்க, போகலாம். அவள் சொன்னதை கேட்டு அனைவரும் சிரித்தபடியே ரிஷியின் காரில் ஏறி அமர்ந்தார்கள். தீபன் முன்சீட்டில் அமர்ந்து கொள்ள மீரா, பவித்ரா, ராகுல் மூவரும் பேக் சீட்டில் அமர்ந்து கொண்டார்கள். பூஜாவின் மாஜி காதலனை தேடிய அவர்களது பயணம் தொடங்கியது. அவர்கள் காரை ஸ்டார்ட் செய்து ஒரு 10 நிமிடம் இருந்திருக்கும். பவித்ராவிற்கு அவள் அப்பாவிடம் இருந்து கால் வந்தது. ஐயோ, எங்க அப்பா வேற கூப்பிறாரே, இப்ப என்ன செய்யறது? அவள் வாய்விட்டே புலம்ப மீரா அவளை புரியாமல் பார்த்தாள். எடுத்து பேச வேண்டியதானே பவி, அதுக்கு எதுக்கு புலம்புற? நான் வெளியில போறது அப்பாவுக்கு தெரியாது. அம்மா கிட்ட சமாளிக்க சொல்லி இருந்தேன். இப்ப என்ன சொல்லி வச்சாங்களோ தெரியலையே. பவித்ரா பயந்தபடியே போனை அட்டன் செய்யாமல் ஸ்விட்ச் ஆஃப் செய்து விட்டாள்.
சுவிட்ச் ஆஃப் பண்ணாதான் அவருக்கு எக்கச்சக்க கோவம் வரும் பவி. மீரா சொல்வதை கேட்டு பவித்ரா மீண்டும் கலவரமானாள். இல்ல மீரா, உனக்கு அவரை பத்தி தெரியாது. அவர்கிட்ட சொல்லாம ஏதாவது செஞ்சா ஏன் மேலேயே கேஸ் போட தயங்க மாட்டாரு. லாயர் எல்லாம் அப்பாவா வச்சுக்கிட்டா இப்படிதான் கஷ்டப்படணும் போல. எப்படி போய் சொல்லி சமாளிச்சாலும் கிராஸ் கொஸ்டின் கேட்டு என் வாயிலிருந்து உண்மைய வர வச்சிருவாரு. ஆமா ராகுல், நீ உன் வீட்டுல என்ன சொல்லிட்டு வந்த? அவள் சொல்வதை கேட்ட அனைவரும் சிரிக்க மீராவுக்கும் தன் அண்ணனிடம் சொல்லாமல் வந்தது லைட்டாக உறுத்தியது. உண்மைய சொன்னேன். அவன் பாஷா பட ரஜினி போல் டயலாக் பேச அவன் தலையை நங்கென்று கொட்டினாள் பவித்ரா. ஆ, எதுக்கு கொட்டுற லூசு? நீ ஏன் ஒரு பொய் மூட்ட? உண்மையை சொல்லு. வீட்ல என்ன சொல்லிட்டு வந்த? அது இன்னைக்கு எங்க காலேஜ்ல நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாராட்டு விழா வைக்க போறாங்கன்னு சொன்னேன். அவங்களும் அதை நம்பிட்டாங்க. என்ன மாதிரி புத்திசாலித்தனமா நீயும் சொல்லிட்டு வந்திருந்தா இப்ப உங்க அப்பா ஏன் கால் பண்ண போறாரு? இதுக்குதான் பவி மூளையை யூஸ் பண்ணணும்னு சொல்றது. பட் என்ன பண்றது, அதான் உனக்கு இல்லையே. ராகுல் சொல்லி முடித்ததும் பவித்ரா கீழே குனிந்து எதையோ தேடினாள். பின் மீராவிடம், என்னோட ஹீல்ஸ் செப்பல் ஒண்ணு இங்க கழட்டி வச்சேன், நீ பாத்தியா மீரா? அவள் சொன்ன மாடுலேஷனில் அவள் எதற்காக கேட்கிறாள் என்று புரிந்து கொண்டு ராகுல் அப்படியே ஆஃப் ஆகிவிட்டான். இது கேட்டுக்கொண்டே வந்த ரிஷி எதையோ நினைத்து தனக்குள் புன்னகைத்துக் கொண்டான். மற்றவர்களும் அவரவர் சிந்தனையில் உழன்றபடியே அந்த பயணத்தை தொடர ஒரு வழியாக அவர்கள் சேர வேண்டிய இடம் வந்தது. அந்த உயர்தர பப்புக்கு சற்று முன்பாகவே தன் வண்டியை நிறுத்திவிட்டான் ரிஷி. காய்ஸ், நம்ம வர வேண்டிய இடம் வந்துருச்சு. பூஜா சொன்னது இந்த பப்பா? மீரா தன் சந்தேகத்தை கேட்டாள். ஆமா, ஆனா பூஜா சொன்ன மாதிரி இந்த பப்ல அவன் வேலை செய்யல. ரிஷி சொன்னதும் கேள்வியாக மற்றவர்கள் அவனை பார்த்தார்கள். என்ன சொல்ற? அவன் இங்க வேலை செய்யலையா? மீரா கேட்க இல்லை என்பது போல் தலையசைத்தான் ரிஷி. இந்த பப்புக்கு இவனும் ஒன் ஆஃப் த பார்ட்னர். இந்த ஏரியாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மூலமா விசாரிச்சப்ப இது எனக்கு தெரிய வந்துச்சு. இப்ப என்ன செய்ய போறோம் ரிஷி? மீரா கேட்கவும் தன் தாடையை தடவியபடியே ஓரிரு நிமிடம் யோசனையாக இருந்தவன் பின் ஒரு முடிவுடன் அவர்களை பார்த்தான். நாங்க முன்னாடி போய் இப்ப அவன் உள்ளதான் இருக்கானான்னு பாத்துட்டு வந்துடுறோம். பவித்ராவும் மீராவும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. சொன்னவன் காரை விட்டு இறங்கி தீபன் மற்றும் ராகுலுடன் உள்ளே சென்றான். டிஸ்கோ லைட்ஸ் அங்கிருந்தவர்களின் மேனியில் கலர் ஒளியை வீசிக்கொண்டிருக்க டிஜே சத்தமாக ராப் சாங்கை போட்டு அனைவரையும் ஆடத் தூண்டிக் கொண்டிருந்தான். ஆங்காங்கே சிலர் கையில் மதுவுடனும் இன்னும் சிலர் மாதுவுடனும் நடனம் என்ற பெயரில் தையத்தக்காய் என்று குதித்துக் கொண்டிருந்தார்கள். மூவரும் தங்களுக்கென ஒரு டேபிளை தேர்ந்தெடுத்து அமர்ந்து கொண்டார்கள். யாருக்கும் சந்தேகம் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சாப்பிடுவதற்கு ஏதோ ஒன்றை ஆர்டர் செய்துவிட்டு தாங்கள் தேடி வந்தவன் கண்ணில் எங்கும் படுகிறானா என்று கவனிக்க ஆரம்பித்தார்கள். வெகு நேரமாக அமர்ந்திருந்தும் அவர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் தேடி வந்தவன் அவர்கள் கண்ணில் படவே இல்லை. என்னடா, இந்த பப்பு தானே? நல்லா விசாரிச்சியா? தீபன் சந்தேகமாக கேட்க அவனை பார்த்து முறைத்தான் ரிஷி. அத்தியாயம் 219. ஆல்வேஸ் டாம் அண்ட் ஜெர்ரி. என்னடா, இந்த பப்பு தானே? நல்லா விசாரிச்சியா? தீபன் சந்தேகமாக கேட்க அவனை பார்த்து முறைத்தான் ரிஷி. தெரியாம தான் இங்க வந்து இவ்வளவு நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கேனா? நானே அவன் வரலன்னு கடுப்புல இருக்கேன். என்ன எக்ஸ்ட்ரா டென்ஷன் ஏத்தாத. ரிஷி அவனை திட்டிக் கொண்டே போனை எடுத்து மீராவுக்கு அழைத்தான். ஹலோ மீரா. சொல்லு ரிஷி, போன மேட்டர் என்னாச்சு? அவன் அங்கதான் இருக்கானா? நீங்க அவனை பாத்துட்டீங்களா? பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? அவனை பேசவே விடாமல் போனை எடுத்ததும் இவளே கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தாள். ஹலோ, நான் பேச கொஞ்சமாச்சும் கேப் விடு. அவன் சொன்னதும் சலித்துக் கொண்டவள் அவனிடம், சரி சொல்லு. நீங்க 2 பேரும் அங்க சேஃபா தானே இருக்கீங்க? எங்களுக்கு என்ன, நீ முதல்ல அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு. அவனை இங்க காணோம். அதான். அவன் மறு வார்த்தை பேச ஆரம்பிப்பதற்குள் மீண்டும் குறுக்கிட்டாள். என்னது, அவன் அங்க இல்லையா? நீ முதல்ல ஒழுங்கா விசாரிச்சியா? இப்ப என்ன பண்றது? நாம வேணா போய் வேற எந்த பப்ளையாவது தேடி பார்க்கலாமா? மீண்டும் அவன் பேசவே விடாமல் இவள் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்க ரிஷி கடுப்பில் போனை கட் செய்து விட்டான். அவன் போன் கட் செய்ததை கூட தெரியாமல் இவள் பேசிக்கொண்டே இருக்க அருகில் இருந்த பவித்ரா அவள் தோளை சுரண்டினாள்.
பவி பேசிக்கிட்டு இருக்கேன்ல, டிஸ்டர்ப் பண்ணாத. பேசிட்டு உனக்கு என்னன்னு சொல்றேன். ஹலோ ரிஷி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அவன் போனை வச்சுட்டான்னு அர்த்தம். பவித்ரா சொன்னதும் அவளை திரும்பி பார்த்தவள் அப்பொழுதுதான் கால் கட்டாகி இருந்ததையே உணர்ந்தாள். ஏண்டி, போன் கட்டானது கூட தெரியாம பேசிக்கிட்டு இருக்க, இதுல என்ன அமைதியா இருன்னு வேற சொல்ற? பவித்ரா சொன்னதும் தன் முட்டாள்தனத்தை எண்ணி நொந்து கொண்டவள் அசட்டையாக சிரித்தாள். அது அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கோன்னு ஒரு பதட்டத்துல இருந்ததுனால போன் கட்டானது தெரியல. ஆமா, அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? ரிஷி எனக்கு மெசேஜ் பண்ணா. போன் பண்ணா அவனை பேச விடாம நீயா கேள்வி கேட்டுட்டு இருக்கியா? உன் ஃப்ரெண்டு கொஞ்சம் வாயை மூடிட்டு நான் சொல்றத மட்டும் கேட்க சொல்லுன்னு எனக்கு மெசேஜ் பண்ணா. சரியான லூசா இருப்பான் போல. கேள்வி கேட்டது நானு, என்கிட்ட பதில் சொல்லாம உனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். மீரா சொன்னதை கேட்ட பவித்ரா அவளை ஏற இறங்க பார்த்தாள். பவித்ராவின் பார்வையை கண்டு கொள்ளாமல் மீரா மீண்டும் ரிஷிக்கு அழைத்தாள். ஹலோ ரிஷி, பேசிக்கிட்டு இருக்கும்போது கால் கட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பேசிக் சென்ஸ் கூட உனக்கு கிடையாதா? கால் பண்ணா அடுத்தவங்களையும் பேச விடணும்னு உனக்கு தெரியாதா? அவன் கேட்டதில் உண்மை புரிய ஒரு நிமிடம் மௌனம் காத்தவள் பின் தொடர்ந்தாள். சரி சரி, ஓவரா பேசாம முதல்ல விஷயத்துக்கு வா. சரி, அவன் ஒருவேளை பப்புக்குள்ள நுழைற மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவசரப்பட்டு நீங்க காரை விட்டு இறங்கிடாதீங்க. இது ஒரு மாதிரியான ஏரியா மாதிரி இருக்கு. ரிஷி சொல்வதை கேட்டுக்கொண்டவள் அவனுக்கு ஓகே சொல்லிவிட்டு போனை கட் செய்தாள். 10 நிமிடம் கடந்திருக்கும். உள்ளே அமர்ந்திருந்த ரிஷி தன் கண்களை சுழல விட்டபடியே தீபனிடம் பேசினான். அது ஒரே இடத்துல ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கிறது ஒரே போரிங்கா இருக்குடா மச்சான். ரிஷி சொன்னதும் தீபன் அவனை பார்த்து முறைத்தான். டே மச்சான், இங்க பாருடா, ஏடா கூடமா ஏதாவது பண்ணிடாதடா, வந்த வேலை கெட்டு போயிடும். தீபன் எச்சரிக்கும் தோரணையில் சொல்ல ரிஷி அதை கண்டு கொள்ளவே இல்லை. அது எனக்கு தெரியாதா? நான் அவன் வர்ற வரைக்கும் தானே சொன்னேன். நான் போய் அங்க இருக்கிற கேர்ள்ஸ் கிட்ட அவனை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு அப்படியே பேசி பாக்குறேன். நீங்க 2 பேரும் பத்திரமா இங்கே இருங்க, சரியா? அடப்பா விடேய் ரிஷி, எங்கடா போற? ஏதாவது வில்லங்கத்தை இழுத்துட்டு வந்துடாத. தீபன் கத்த அதை அவன் காதில் வாங்கினால்தானே நிற்பதற்கு. அவன் தீபன் ஆரம்பித்ததும் அங்கிருந்து நடையை கட்டிவிட்டான். நீ ஏன் மச்சான் வீணா கத்தி எனர்ஜியை வேஸ்ட் பண்ற? எப்படியும் அவன் சொன்னா கேட்க போறது கிடையாது. வேணும்னா நான் வேணா அவனை போய் என்ன பண்றான்னு பாத்துட்டு வரவா? ராகுல் சொல்லவும் தலையில் அடித்து கொண்டான் தீபன். அட பாவிங்களா, நான் ஒன்னும் பிக்னிக் வரலடா, வேவு பார்க்க வந்திருக்கோம். இப்ப மட்டும் நீ போனா அப்புறம் உன்னை சிக்க வச்சுட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுவான், பாத்துக்கோ. டேய், ரிஷி அப்படிலாம் பண்ண மாட்டான்டா. அவன் கேர்ள்ஸ் கூட தான் பேசிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் சொன்ன ராகுல் ரிஷியை பின்பற்றியே சென்றுவிட பாவம் தனிக்கட்டையாக தனித்து நின்றான் தீபன். ரிஷி அங்கு ஆடிக்கொண்டு இருப்பவர்களோடு தன்னையும் சேர்த்து கொண்டான். ஓரிரு நிமிடங்கள் அப்படியே ஆடிக்கொண்டிருந்தவனை ஒரு பெண் வந்து அழைத்தாள். அவள் சற்று பார்ப்பதற்கு பருமனாக இருந்தாள். ஹாய் ஹேண்ட்ஸம், do you want to dance with me? போதை ஏறிய விழிகளுடன் நின்றிருந்த அந்த பெண் ரிஷியை பார்த்து கேட்கவும் அவனும் ஓகே என்பது போல் தலையாட்டினான். அவனும் அந்த பெண்ணும் நடனம் ஆடிக்கொண்டிருக்க அவளிடம் மெல்ல பேச்சு கொடுத்தான். ஹே பியூட்டி, நீ இந்த பப்புக்கு இப்பதான் வரியா? நான் இதுக்கு முன்ன உன்னை பார்த்ததே இல்லையே. வாட்? என்ன பார்த்து இப்படி கேட்டுட்ட? ஆக்சுவலா இந்த கேள்வியை நான் தான் உன்கிட்ட கேட்கணும். இந்த பப்பு ஆரம்பிச்சதுல இருந்து நான் வந்துகிட்டு இருக்கேன். இப்பதான் ஒன்னும் பாக்குறேன். ஓ சூப்பர் பேபி, நீ எவ்வளவு ஸ்வீட்டா பேசுற. உன் ஐஸ் ரெண்டும் அப்படியே என்ன காந்தம் மாதிரி இழுக்குது. அவனது புகழ்ச்சியில் மகிழ்ந்தவள் அவனுடன் இன்னும் நெருக்கமாக ஆடினாள். என் ஐஸ் பத்தி சொல்லாத பசங்களே கிடையாது தெரியுமா? பட் அவங்க எல்லாத்தையும் விட பயங்கர ஸ்மார்ட்டா இருக்க மேன் நீ. அப்படியா? தேங்க்யூ பேபி. இந்த பப் ஓனர் என்னோட ஃப்ரெண்டு தான். அவன் கிட்ட சொல்லி உனக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வாங்கி தரேன். ரிஷி சொன்னதை கேட்டு கலகலவென்று சிரித்தாள் அந்த பெண். யாரு அந்த வருணா? அவன் எப்போ பசங்களோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கான். உலக அதிசயம்தான். அவன் சரியான ஒரு திருடன். என்னையே நிறைய தடவை ஏமாத்தலாம்னு ட்ரை பண்ணிருக்கான். பட் அவனால ஒண்ணும் முடியல. அவன் சரியான லூசு. அவன் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத ஹேண்ட்ஸம். என்ன டார்லிங் சொல்ற? அவன் உன்னை ஏமாத்த ட்ரை பண்ணிருக்கானா? ஹவு டேர்!
இப்ப எங்க இருக்கான் அவன்? அவன் 6 மணிக்கு மேலதான் வருவான். ரிஷி தன் கை கடிகாரத்தை பார்த்தான். 6 ஆவதற்கு இன்னும் 5 நிமிடங்கள் மட்டுமே இருந்தது. அவன் இங்க மட்டும்தான் இருப்பானா? கொஞ்ச நேரம் தான் இங்க இருப்பான். இன்னைக்கு வந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவான். ஆமா, அவன் ஃப்ரெண்டு தானே நீ, இது உனக்கு தெரியாதா? முதலில் தெளிவாக பேசிக் கொண்டிருந்தவள் பின் போதையில் சற்றே தள்ளாட ஆரம்பித்தாள்.